தமிழ் என்ன நடந்திருக்கலாம் என்றால், நீங்கள் உங்களோட லிங்கை நீங்கள் கொடுத்திருந்தீங்க என்றால், அவையின் பேர்லயே மற்ற அவையும் வந்திருக்கலாம். ஸோ நான் நிறைய பேனல் யா அதான் நடந்திருக்குது. நீங்கள் உங்களோட லிங்கை கொடுத்திருந்தீங்க என்றால், that's may have happened. Yeah. எஸ். நிறைய பேர் அதுல வந்திருக்கணும். எஸ். எல்லாரும் கொஞ்சம் அந்த ஜூம் நேம் மட்டும் மாத்திக்கோங்க. அது மட்டும் சொல்லிடுங்க. ஓகே. நீங்க வேற லிங்க்கும் கொடுங்க. என்ன எல்லாருமே பேனலிஸ்டா வந்துருவாங்க. நக்கீரன் போர்ட்டல் லிங்க் போடுறேன் நான். Even that one, I'm not 100% sure now, but that's okay. Yeah. That should be okay. இவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 5 நிமிடத்துல தொடங்குவோம் என்று இருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரம் ஆக்கள் இணையறதுக்கு கொடுப்போம் என்று. நீங்க ஐபோன் 2 போட்டிருக்கிறீங்க, கைக்கு 2 கையெழுத்திருக்கிறீங்க. சொல்லுங்க. ஹாய் சார், குட் மார்னிங். மார்னிங். சொல்லுங்க. நாங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றோம். ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யா, நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நாங்க தொடங்குவோம். ஓம் சார், நான் வெயிட் பண்றேன், லைன்ல வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே. இன்னொரு ஆளும் கையெழுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? விரைவில் தொடங்க இருக்கு. அருண்குமார், ஏதாவது கேள்வி இருக்கா தொடங்க முதல்? வணக்கம், சுவாமிநாதன் பேசுறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நான் இல்ல ஒரு டாக்டர் தமிழரசன் நான் சுவாமி உங்களுக்கு மெசேஜ் மெயில் அனுப்பிச்சிருந்தேன்ல, ரொம்ப நன்றிங்க. நான் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு அவரோட இருக்கிறேன். கண்டிப்பா மிக்க நன்றி. இது நடத்தக்கூடிய நண்பர் உங்க பேர் நான் கவனிக்கல. கண்டிப்பா மிக சிறப்பான ஒரு இது. ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு இப்ப ஏஐ பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மிக்க நன்றிங்க. நன்றி சாமிநாதன். சுபா, ஒரு பரிசோதனை செய்யலாம் நினைக்கிறேன். சுபா, நீங்கள் காய்க்கக்கூடியதா இருக்குதா அல்லது நான் நல்லா பண்ணணுமா இருக்கு? ஒரு காய்ப்பீங்களா? ஓகே, நீங்க கையெத்தின அப்புறம் தான் ஐ திங்க் பாசிபிள். ஓகே, நோ வரிஸ்.
திங்க் அது உதவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் 2 நிமிஷத்துல தொடங்கும். ஓகே தமிழ், நீங்கள் ஆயத்தமா? ஆ start. சரி. அனைவருக்கும் start வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செயறிவு அல்லது செயற்கை நுண்ணறிவு என்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் இன்று பெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கி வருகின்றன. இந்த தொழில்நுட்பங்களை பற்றி நாங்கள் பல மட்டங்கள்ல புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது வந்து பாலிசி லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுல இருந்து நாங்கள் ஒரு அன்றாட தேவையில ஒரு 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 ஜெனரல் யூசரா விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஒரு நுணுக்கமான முறையில தொழில்நுட்ப நோக்கில தமிழ் மொழி சார்ந்த தேவைகளுக்கான விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த மெய்நிக பயிலரங்கு பரந்துபட்ட பங்கேற்பாளர்களை சென்றடையும் வண்ணம் தமிழரசன் அவர்கள் வடிவமைத்துள்ளார். தமிழ இந்த பயிலரங்கை உருவாக்கி நமக்கு வழங்கவிருக்கும் முனைவர் தமிழரசன் பக்தவத்சலம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. முனைவர் தமிழரசன் பக்தவத்சலம் அவர்கள் சாமா நிறுவனத்தில் தலைமை ஆய்வாளராக செயற்கை அறிவு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் பணிபுரிகின்றார். முனைவர் தமிழரசன் அவர்கள் கருத்தியல் இயற்பியல் தியரட்டிக்கல் பிசிக்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் இணைந்த ஒரு தனித்துவமான பார்வையை முன்வைக்கின்றார். தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுக்கொண்ட இவர் தமிழை பாதுகாக்கவும் வளர்க்கவும் தனது தொழிற்சார் திறன்களையும் தனிப்பட்ட இலட்சியங்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மொழிக்கான புதிய மொழி மாதிரிகளை உருவாக்கும் முயற்சிகளில் தனது நண்பர்களுடன் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். வாருங்கள் தமிழரசன், கேட்கிறவே மேபி நீங்கள் ஜஸ்ட் மேபி ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விடயங்கள் மட்டும் நான் குறிச்சிட்டு உங்கள்கிட்ட பாஸ் பண்றேன். கண்டிப்பா. தயவு செய்து உங்களுடைய கேள்விகள் இருக்கிறவர்கள் ஐ திங்க் தமிழ் நீங்களும் இதை கவர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சேட் ஊடாகவோ அல்லது கையெழுத்தினூடாகவோ இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாகத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் தேர் வில் பி a formal presentation, but also நீங்கள் கேள்விகள் உரையாடல்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். தமிழ் நீங்கள் அதை கவர் பண்ண போட்டபடியால் நான் உங்கள்கிட்ட அதையே முடுறேன். நன்றி தமிழ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்யறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது செயற்கை நுண்ணறிவுன்னு தான் இருக்குது. கலை சொற்களை வடிவமைக்கிற அந்த பணியில் வந்து அதை செய்யறிவுன்னு நாங்கள் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தலான்ட்டு அதை செயற்கை நுண்ணறிவு தான் வந்து உங்களுக்கு எளிதாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கணும். அதில் எந்த வித மாற்றம் இருக்கும். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் மட்டும் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவோட அதாவது செய்யறிவோட டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். அதோட வரலாறு ரொம்ப முக்கியமானது. எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்து நின்று இருக்கும். இப்போது எல்எல்எம்ஸ் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து ஏஜி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற கேள்வியில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த மொத்த வரலாறும் தெரிய வந்துச்சுன்னா இதோட பாதை எங்கே போயிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு பெரிய பூதமா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கொடுப்போம். இதுல வந்து டிஸ்கார்ட் சேனல் வந்து இருக்கு. அந்த டிஸ்கார்ட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல வந்து இங்க இப்போ இருக்கக்கூடியது இங்க சேட்ல நீங்க போடுற கொஸ்டின்களுக்கு நான் வந்து கேள்விகளுக்கு நான் வந்து பதில் அனுப்பிச்சிடுறேன். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அங்கே கொஸ்டின்ஸ் என்ற ஒரு சேனல் இருக்கு, அங்கே போடுங்க. நேரம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அதுக்கு விடைகளை தேடுங்க. அதுதான் இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்கும். இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர போறேன்.
நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த செஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொலாப்லேயே நிறுத்த ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா கொலாபை தாண்டி போக வேணாம் அப்படின்ற விடயத்தில் இருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போதான் எனக்கு வந்து ஏன்ற டொமைனுக்குள்ளே வரேன் அப்படின்னு ஆரம்பிச்சவங்கல இருந்து நான் எக்ஸ்பர்ட் இன் ஏன்னு இருக்கிறவங்க வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. ரொம்ப எளிமையான உதாரணங்களோட தான் பயணிக்க ஆசைப்படுறோம், அதுபடி தான் போக ஆசைப்படுறேன். ஸோ இந்த பட்டறை வந்து முதல்ல எங்கிருந்து கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நக்கீரன் கிட்ட வந்து நான் எழுதிய ஒரு புத்தகத்தை வந்து அவரை படிக்க சொல்லி அவர் ஒரு ரிவ்யூவராக இருப்பார். அதுல இருந்து அப்படியே இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துடலான்றதான் எங்களோட ஐடியா. ஸோ அதுபடி நான் இப்போ செஷனுக்குள்ள போறேன். கேள்விகளுக்கு வந்து இப்பவே பதில் சொல்லாம முதல்ல வந்து ஒரு ஒரு இதுவாக நிறுத்தி கூட சொல்றேன். உங்களுக்கு கேள்விகள் இருக்கும்போது கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல போட்டுருங்க. நான் வந்து அதுக்கான இதை வந்து நான் பேசிட்டே இருக்கேன். என்னோட ஸ்லைட்ஸ் தெரியுதா? ஸ்லைட்ஸ் ஓகே தெரியுது? ஆமா ஆமா கேக்குது, தெரியுது. சரி சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்யறிவு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புத்தகத்தோட முதல் பகுதியாக இதை வச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் டூரிங் முதல் தொடங்கி டிரான்ஸ்ஃபார்மர்கள் வரை எங்கே போயிருக்குன்றதை பார்க்கறதுல இது ஒரு 2 செஷனாக பிரித்து பார்ப்ப வரும். இப்போ பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக வந்து பார்த்தா மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆழ்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு சிறு வயது முதலே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தோட எல்லை எங்க போய் முடியுதுன்ற அந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருந்திருக்கு. அதை தேடி மட்டுமே நான் போயிருக்கேன். அப்ப அதே மாதிரியான மனிதர்களோட எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களோட சுழற்சி இல்லை கோள்களின் இயக்கம் இல்லை இயற்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கித்த தேடி இருக்கும். நம்ம அதாவது பேட்டர்ன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வெளி உலகில் இருக்கக்கூடிய விதிகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்மளால செய்ய முடியும். அதுக்கு நம்ம ஒரு சில துறைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது இயற்பியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், எது ஒரு இருக்கட்டும், அது நம்மளோட வெளி உலகத்தை பார்க்குற ஒரு துறையாக பார்க்கலாம். ஆனால் மனித குலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செய்யறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற சொல்ற இடத்துல வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு பயணத்தை வந்து தொடங்கிச்சு. அது வெளியே போய் பார்க்கறதுக்கு பதிலா நமக்குள்ளேயே அது பார்க்க தொடங்கி இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்மளுக்கு வந்து அறிவாற்றல்ன்றது ஒண்ணு தேவைப்படுது. அப்போ அந்த அறிவாற்றல்ன்ற அந்த ஒரு வார்த்தையை நான் இப்ப சொன்னேன்ல, அந்த அறிவாற்றலை வந்து நம்மளோட தினசரி புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்திரங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்ற முயற்சிக்கிற ஒரு செயலா மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதுதான் செய்யறிவு. இதோட உண்மையான சாராம்சம் வந்து இதுதான். அறிவாற்றலை இயந்திரங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முயற்சி. பொதுவா ஏன்ற வார்த்தையை சொல்லும் போது ஒரு பெரிய டேட்டா சென்டர் கண்ணுக்கு வருது, சிக்கலான நிரல்கள் அதாவது கோட்ஸ் இருக்கிறது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர்ல வர மாதிரியான ரோபோக்கள் நம் நினைவுக்கு வரும். ஆனா இந்த ஏன்ற தொழில்நுட்ப வார்த்தை எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும்னா இந்த எல்லாத்தையும் நம்ம இப்ப பேசின இந்த டேட்டா சென்டர் இல்ல இந்த கோட் இல்ல இந்த ரோபோக்கள் எல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சுட்டு சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன்ற இந்த வார்த்தையை வந்து நம்ம பேசும்போது டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் பத்தி யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இப்போ உண்மையிலே செய்யறிவுனா என்ன நாமளே நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா, செய்யறிவுன்றது வந்து மனித ஆர்வத்தை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி, வேற எதுவுமே கிடையாது. அது வந்து நம்மளோட ஆர்வத்தை அது வந்து ஒரு வகையா இப்போ ஒரு இயந்திரம் எடுத்துக்கோங்களேன்.
அது வந்து ஒரு எக்ஸ்ரே படத்தை பார்த்து நோயை வந்து கண்டறியுது. இல்லைன்னா ஒரு அழகான இலக்கியத்தை ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு வந்து மொழிபெயர்க்குது. இல்லைன்னா இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கால்குலேட்டர் காலத்துல இருந்து வெறும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து வெறும் எண்களை மட்டுமே கணக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான அழகான வேலைகள்லாம் இது பண்ணுறது. இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனித உள்ளுணர்வுல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு பேட்டர்னை அது பிடிச்சி மட்டும்தான் அதனால செய்ய முடியுது. மனித வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்மளோட உடல் பலத்தை பெருக்கிற ஒரு கருவியா இப்போ வந்து எப்படி வந்து ஒரு நீராவி இன்ஜின் வந்ததோ அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்த இப்போ ஒரு பெரிய இது வந்து மாறிச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த கருவி வந்து அந்த மாதிரியான ஒரு உடல் பலத்தை பெருக்கும் கருவியே கிடையாது. ஆனா இது வந்து நம்மளோட சிந்தனை பலத்தை, காக்னிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து பெருக்குது. இது வந்து நம்மளோட ஒரு வகையான ஒரு கருவியா நம்மளோட சிந்தனை பலத்தை வந்து உருவாக்கி நம்மளுக்கு அதுல வந்து அது மூலியமா நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தொழில்நுட்பம் வெறும் ஆராய்ச்சி கூடங்கள்லயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டுமே உரியதா மாறிடக்கூடாதுன்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இது எல்லாருக்கும் பொதுவானது. செய்யறிவு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இனி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பொறியாளர்கள் மட்டுமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டுமே இது தெரிஞ்சா போதுன்ற அந்த இடத்தெல்லாம் தாண்டி எப்பயோ வந்தாச்சு. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே சார்ந்து போயிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரட்டைஸ் ஆக ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் அது பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ செய்யறிவுன்றது நம்ம எல்லாரோட அடிப்படை தேவை. ஏன் செய்யறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதை புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அமைப்புகள் எப்படி வந்து சிந்திக்குது இல்லை எப்படி கத்துக்குது இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். இதை புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த அடுத்த தலைமுறை நுட்பத்தை வந்து வெறும் கன்சியூமர்ஸா மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸா மாற வேண்டிய ஒரு இடத்துக்கு போக போறோம். அதுதான் இந்த செய்யறிவு சீரீஸோட முக்கியமான நோக்கம். அப்போ செய்யறிவுன்ற வார்த்தையை வந்து சொல்லும்போது சுருக்கமா சொல்லணும்னா அது மனித ஆர்வத்தையும் சிந்தனையும் பிரதிபலிக்கும் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடியா மட்டும்தான் நான் பாக்குறேன். சரி, இப்போ செய்யறிவு எங்க இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி ஒண்ணு இருக்கும், செய்யறிவுன்றது எங்க இருக்கு? இப்போ நீங்க வந்து அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கூகுள் மேப்ஸ் எப்படி வந்து சரியா வந்து இந்த வழியில வந்து நெரிசல் இருக்கு, இந்த வழி வேணாம், இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கோன்னு காட்டுது. இல்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரசிக்கும்படியான வீடியோக்களை எப்படி வந்து வரிசை கட்டி அணைச்சிக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி நீங்க வந்து ஏதோ ஒரு நண்பருக்கு எடுத்து உங்களோட மொபைல்ல வந்து தமிழ்ல டச் செய்யும் போது நீங்க அடுத்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே அதுல அந்த அடுத்த வார்த்தை வந்து விழக்கூடியது. இது எல்லாமே வந்து ஏதோ வந்து எதர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட ரசனை எனக்கு தெரியணும், நீங்க சொல்லும் எந்த வழியும் நீங்க தான் சொல்லியிருப்பீங்க, நீங்க என்ன பொருள் நீங்க தான் தேடி இருப்பீங்க. இது எல்லாமே வந்து என்னோட கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவியாளர் வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த புத்திசாலி உதவியாளர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யறிவுன்னு சொல்றோம். அப்படின்னா தொழில்நுட்ப ரீதியா இந்த செய்யறிவு என்பதை எப்படி வந்து வரையறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளா இருந்தக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் ஏஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒப்பீடு மூலியமா இது புரிஞ்சுக்கும். இப்போ என்கிட்ட வந்து குக் புக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய என்னோட சமையல் குறிப்பீடு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த சமையல் குறிப்பீடை வச்சு நான் வந்து ஏதோ ஒரு உணவை சமைக்க போறேன்னா அது ரொம்ப கராரா இருக்கும். எப்படின்னா வந்து 1 தேக்கரண்டி உப்பு மட்டும்தான் போடணும், 2 தேக்கரண்டி வெல்லம் போடு, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அதுதான் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து சாதாரண ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. சரி, இதை தாண்டி செய்யறிவுல என்ன பண்ண போகுது? இப்போ ஒரு இந்த இடத்துல வந்து இந்த ஒப்புமை மட்டும் புரிஞ்சுப்போம். செய்யறிவுக்கும் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்குமான இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமையல் குறிப்பீடுனா இது ஒரு சமையல் கலைஞர் போல நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். இந்த சமையல் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வெறும் இந்த குறிப்பீடை மட்டும் படிச்சிருக்க மாட்டாரு,
இந்த குறிப்பீடை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு நிறைய அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் வந்து நிறைய கத்துக்க முடியும். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தேக்கரண்டி உப்பு தான் போடணுமா அப்படின்றது ஒரு இது இருக்கு. இப்போ 100 கிராமுக்கு ஒரு தேக்கரண்டினா 200 கிராமுக்கு வந்து 2 தேக்கரண்டியான்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்க ரொம்ப குறைவு. அது 1.5 தேக்கரண்டியா கூட இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கலைஞர் வந்து அதை வந்து அனுபவிச்சு அதை இது புரிஞ்சுக்கிறாருல்ல. ஸோ அந்த அனுபவத்துல இருந்து அவருக்கு பாடம் கற்கிற மாதிரி இந்த ஏன்ற நாம சொல்லக்கூடியது நம்மளோட சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை வந்து மாத்திக்கிட்டே போகும். அதுதான். அப்போ இந்த வரையறை இப்போ வந்து வரையறையில வந்து நிக்கிறோம். இப்போ இந்த வரையறை என்னன்னா, இப்போ என்கிட்ட இயந்திரம் இருக்கு. இத்தனை ஆண்டா வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் வந்து பல கடினமான வேலைகளை வந்து எளிமையா நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. அப்ப இதையும் தாண்டி நான் வந்து அந்த இயந்திரத்தை எனக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கும் ஆற்றலை அனுபவத்துல இருந்து கற்கும் அந்த திறனையும் நான் ஏதாவது ஒரு வகையில அதுக்கு ஊட்ட முடியுமான்ற பார்க்கக்கூடியதுதான் நம்மளோட ப்ரொபகேண்டா இங்க. ஸோ இதை வந்து செய்யறிவின் தொழில்நுட்ப ரீதியா வந்து நம்ம இதை வந்து இப்போ வரையறைச்சாகணும். அதாவது ஜெனரல் நம்ம ஒரு டெஃபினிஷனுக்குள்ள போய் ஆகணும். இப்போ செய்யறிவின் தந்தை அவர் வந்து ஜான் மெக்கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா ஒரே வரியில சொல்லணும்னா இயந்திரங்களை சிந்திக்கப்படி செய்யும் அறிவியலும் பொறியியலுமே செய்யறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆஃப் மேக்கிங் இன்டெலிஜென்ட் மிஷின்ஸ், especially intelligent computer programs. So it is related to similar task of using computers to understand human intelligence, but AI does not have to confine itself to the methods that are biologically observed. இப்போ அவர் பேசின இந்த டெஃபினிஷனை நம்ம 3ஆ பிரிச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நான் சொன்னதான், இயந்திரங்களை சிந்திக்கும்படி செய்யும் ஒரு அறிவியலும் பொறியியலுமே செய்யறிவு. அப்போ இது ஒரு சாதாரண மென்பொருளை போல இல்லாம நாம எழுதின கட்டளைகளை மட்டுமே கண்மூடித்தனமா பின்பற்றாம ஒரு இயந்திரமா இல்லாம இது ஒரு முக்கிய 3 தூணுக்குள்ள போக போகுது. ஒன்று வந்து கோல், இலக்கு, எனக்கு அடுத்து தூண்டுதல், என்னோட இன்ஸ்பிரேஷன் என்ன, அதுக்கப்புறம் எனக்கான சுதந்திரம். இப்போ நம்மளுக்கு மனிதர்களின் உதவி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோல் வந்து இதுதான். ஏன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நம்மள மாதிரியான மனிதர்களோட உதவி இல்லாம சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கவும் தனிச்சையா முடிவெடுக்கவும் இயந்திரங்களை பழக்குவதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கோல். சரி, இது இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையான நுண்ணறிவு மனித மூளை வந்து எப்படி வந்து கத்துக்குதோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க எல்எல்எம்ஸ் போய் பார்க்கும்போது நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே லேர்னிங் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே புரிதல்ல இருந்தே நிறைய பேட்டர்ன்ஸ்ல நம்ம எடுத்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போ மனித மூளை எப்படிலாம் கத்துக்குதோ இந்த இயற்கையில அந்த வச்சுக்கிட்டு அந்த வியப்பை வச்சுக்கிட்டு இயந்திரங்களும் அதே மாதிரியான புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும்ன்றது தான் வந்து இன்ஸ்பிரேஷன். அடுத்தது சுதந்திரம். இப்போ மனித மூளை வந்து நம்மள என்னதான் வந்து ஏஐ வந்து நம்மளோட மனுஷனோட மூளையை பார்த்து உத்வேகம் பெற்றிருந்தாலும் இது வந்து உயிரியல் வரம்புகளுக்குள்ள சுருக்கிடக்கூடாது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பறவையை பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த அந்த உயிரியல் வரம்புகளை வந்து நம்ம வந்து வைக்கிறது கிடையாது. என்னதான் நம்ம வந்து பறவையை பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் விமானம் வந்து பறவையை போல ரெக்கையை வந்து சிறகடிச்சு பறக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி செய்யறிவுன்ற ஏஐ தனக்கே உரியான கணித வழிகளில் மனித மூளையை விட பல மடங்கு வேகத்தில் சுதந்திரமாக செயல்பட விடுறது தான் வந்து இந்த ஃப்ரீடம். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஒரு கட்டத்துல இருந்து தாண்டி இப்போ போக போறோம். இப்போ சுருக்கமா இங்க ஏதாவது சாட்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் அதுக்கு அப்படியே பதில் அனுப்பிச்சிடுவேன். சேட்ல எல்லாருக்கும் டைப் பண்ண முடியுதா? சாட் தெரியுதா? யாரோ ஒருத்தர் ஹாய் போடுங்க. QA-ல சில கேள்விகள் வந்திருக்கு. QA-ல இருக்கு ஸ்ரீ, வந்துட்டு இருக்கு. ஒரு கேள்வி இருக்குது தமிழ்ல.
Sir, if AI is doing 90% of the work and only 10% is left for us, then why was AI created? What will happen to the people who used to do that 90% of the work? What opportunities do they have now? Is anyone seriously talking about this? Maybe நீங்க தமிழ்லயும் அந்த கேள்வியை சொல்லிட்டு சொன்னீங்கடா. யா ஸோ இப்போ ரஞ்சித்தோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த 90% வேலைகளை வந்து ஏஏ செய்ய போகுதுன்னா வெறும் 10% மீதம் இருக்கக்கூடிய அந்த 10% வேலைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ போறோம்ன்றது இது தெரிஞ்சும் எப்படி வந்து மனிதர்கள் வந்து ஏஐ நோக்கி போறாங்கன்றது தான். இப்போ the host asked me to ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளே கண்டுபிடிப்புகளின் ஆதித்தாய். ஓகேங்களா? இப்போ நாம பேசக்கூடிய இந்த ஏஐ வந்து இந்த 90% மக்களோட வேலைகளை எடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் பயணித்த வரைக்கும் என்னோட புரிதல்ல வந்து கண்டிப்பாக வேலைகள் வந்து போகும். என்ன மாதிரியான வேலைகள் போகும்னா தினசரி அன்றாட இப்போ வந்து பிபிஓ மாதிரியான சென்டர்ஸில் ஒரு கஸ்டமர் கேர் சென்டர் இருக்க போகுதுன்னா முன்னாடி வந்து ஒரு மனிதரை போல பேசுறது தான் வாடிக்கையாளரை ஈர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேவா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து எனக்கு அதை வந்து பண்ணி கொடுத்ததுனால அது வந்து போயிட்டு இருக்கு. இதை பற்றி பேசாமல் இல்லை, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த புத்தகத்தோட முடிவாகவே வச்சிருந்தேன். இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு நம்மளை விட ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்காக நான் இதை பார்க்கல. அதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அந்த இடத்த நம்ம இன்னும் தொடலை. ஆனால் இந்த 90% வேலைகளை இதுவே செஞ்சிடும்ன்ற இது இல்லை. 90% வேலைகளை வேகமாக செய்ய முடியும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்தப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சவங்களை பற்றி போய் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 8 பேர் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தப்போ மெக்கட்ரானிக்ஸ் வந்தப்போ அதை இயக்க தெரிஞ்ச ஒருவர் மட்டுமே அதெல்லாம் பண்ணிருப்பார். ஸோ அந்த இடத்தை தாண்டி அது வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இது வந்து பரிணாமம் இப்படி தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ரஞ்சித். அதை பார்ப்போம். இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏஐ டெஃபினிஷன் வந்து இது வந்து என்னோட ஸ்லைடு வந்து எங்கே இருக்குன்னா என்னோட வெப்சைட்டில் தான் இருக்குது. அங்கேயே எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் அங்கே வச்சிடுறேன். ஸோ விஷ்ணு, உங்களோட கேள்வி வந்து ரொம்ப பெருசு. நான் அதை வந்து பேசுகிறேன், லேட்டர் ஆன் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் அடுத்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பேசுனதில்ல. ஏஐ டெஃபினிஷன் நான் வச்சிருக்கேன். யாரோ கேட்டிருக்கீங்க அந்த ஏஐ டெஃபினிஷன், நான் அதை மேலே வச்சிருக்கேன். அதுல ஒரு நல்ல கேள்வி இருக்கு தமிழ். என்னென்னால் என்ன இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? முன்புக்கும் இப்ப இருக்க தொழில்நுட்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? கிஷோர், அது முக்கியமான ஒரு கேள்வியா தான் பார்க்குறேன். இப்போ முன்னாடிக்கும் இப்போ இருக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏஐ ஏதோ இன்னைக்கு காலையில் வந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதுனால தான் இந்த செஷன் ஃபுல்லாக வந்து வரலாறு வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 80 ஆண்டு கால பயணம். இது நம்ம கூடயே தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கணினி வளங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் வேகமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ என்னைக்கும் ஆரம்பிக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ கோடு எழுதுகிற ஒரு ப்ராக்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜில் ஒருத்தவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ்ல இருந்து மட்டும்தான் அதை ஒழுங்காக எழுத முடிகிற ஒரு இடம் இருந்தது. ஆனால் பிஃபோர் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் கோடு எழுத முடியும். ஆனால் ஒரு எஸ்எம்இ இருக்கார், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியும். என்னோட தினசரி வேலைகள்லாம் நான் பார்க்குற விஷயங்கள்ல இருந்து தான் நான் என்னோட உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இந்த எஸ்எம்இனால இப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த கோடை வந்து புரிஞ்சிக்காமலே ஒரு புரோட்டோடைப்பை வேகமாக செய்ய முடியும். இப்போ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் சொல்றதை விட ஒரு செயல்ல இதுலேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதனால வந்து பயங்கரமான ஒரு கருத்தியல் மோதல் இருக்கு. டெவலப்பர்ஸுக்கும் எஸ்எம்இஸ்க்குமான இதெல்லாம் இருக்கு. ஆனால் அது வந்து நாளடைவில் மறையும். இப்போதான் இது மாறிக்கிட்டே இருக்கு.
ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து மருத்துவத்துறையில் பேசலாம். இப்போ நான் வேலை செய்யறது வந்து சாமா டெக்னாலஜிஸ். இப்போ ஃபைசருக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஆராய்ச்சி படிப்பு முடிச்சுட்டு நான் இங்கே சாமாவுக்கு வரும்போது கரெக்டாக கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தப்ப FDA என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலான்ட்டு அவங்க வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. அது மூலயமா எங்களால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த கோவிட் வேக்சின் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஆக்சலரேட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம். இப்போ அதுக்கு உங்க கேள்விக்கு மேலேயே வந்து அரவிந்த் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT AlphaFoldலாம் வச்சு கேன்சர் மெடிசனை வந்து ஒரு 3 மாசத்துல வந்து கண்டுபிடிச்சு அவர் நாய்க்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போனென்ஷியலாக தான் வளரப்போகுது. இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசரோட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியான ஒரு ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வாரம் ஆகும். அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து 3 நிமிடமே போதுன்ற மாதிரி நடக்குதுன்றாங்க. இது எல்லா வேலைகளையும் பயங்கர வேகமாக்குது. இன்னும் இது தொடாத ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. இப்போ சயின்டிஃபிக் மிஷின் லேர்னிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா AlphaFold மாதிரியான இது வந்து டீப் மைண்ட் கிட்ட இருந்து வந்தது. இதை தாண்டி சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்து இங்க வந்து நிறைய காசு தேவைப்படும். இது கன்சியூமர் பேஸ்ல வந்து இது வளர்ந்த விதத்துக்கு சயின்ஸ்ல வளர்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருடங்களா தான் ஆகும். என்னோட புத்தகத்தோட பேர் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கார்ட்ல போடுறேன். ஓகே, மற்ற people are comparing the transformation of computer era like people told that computer will destroy job market. ஓகே, இங்க வந்து கிருஷ்ணகுமாரோட கேள்வி என்னன்னா திருப்பி அதே கேள்விதான். என்ன கேள்வினா ஜாப்லெஸ் மார்க்கெட் வந்து உருவாக்கிட்டு இருக்குன்ட்டு இதை பத்தி நம்ம பேசுவோமே. இந்த செஷனை தாண்டி பேசுவோம். நம்மளோட டிஸ்கார்ட்ல நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இதை வச்சுப்போம். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா எல்லா கண்டுபிடிப்புகளும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜாப்லெஸ்ஸும் ஆயிடுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் வந்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து சாக்கடை அல்றவங்களுக்கான கண்டுபிடிப்பு பார்க்கவே இல்லை. இப்போ ஜாப்லெஸ் அப்படின்ற வார்த்தை எங்க இருக்க போகுதுன்னா மேந்தட்டு மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடியவங்களுக்கு தான். இது கடைநிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுதுன்றத நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ் மார்க்கெட்டுக்கு போகக்கூடியது நம்ம எல்லாரும் வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ்னா என்ன சொல்றேன்னா ஏஐ தெரிந்த நபர் எல்லாம் மாறினா நீங்க எல்லாமே இதை இது பண்ண போறது இல்லை. ஹியூமன் இன் தி லூப் இல்லாம ஒரு கீழே இருக்கக்கூடிய ஹவ் வில் பீப்புள் பி ரிலையபிள் இன் ஏன்ற அந்த கேள்விக்கும் உங்க கேள்விக்கும் சேர்த்தே நான் முடிச்சிடுறேன். ஹியூமன் இன் தி லூப் இல்லாம ஒரு ஏஐ வந்து உருவாக போகுதுன்னா அது ஐசக் அசிமோவோட அந்த 3 விதிகளையே நம்ம தாண்ட போறோம். அதை தாண்டதோட முடிவு வந்து பயங்கர கொடூரமா இருக்கும். அது ஸோ கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்கனைசேஷனும் ஹியூமன் இன் தி லூப் இல்லாம ஒரு ஏஐ வந்து இது பண்ணல. இப்போ வேக்சினை கண்டுபிடிச்ச அந்த மனுஷனா இருக்கட்டும், அவர் ஒரு 3 மாசம் டைம் எடுத்து அதை சப்மிட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் நடந்துதான் அந்த வேக்சினுமே வந்து அப்ரூவ் ஆச்சு. அது வெறும் பெட்டு தானே, நான் வளர்க்கக்கூடிய நாய் தானேன்றதுக்காக அதை எடுத்துட்டு போய் அது மேலே செலுத்திட முடியாது. அது ஒரு 3 மாசம் அவர் வந்து அந்த ப்ராசஸுக்கெல்லாம் போய் தான் வந்துச்சு. ஸோ ஹியூமன் இன் தி லூப் இருப்பாங்க. மற்ற துறை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நிபுணத்துவம் உள்ள ஆட்கள் மட்டும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வரப்போகுதுன்றது என்னோட அனுமானம். அது மாறலாம், அது பார்ப்போம். ஓகே, நான் இந்த கோபிநாத்தோட கொஸ்டின்ல இருந்து பின்னாடி பேசுறாங்க. கொஞ்சம் நான் அப்படியே ஸ்லைடுக்குள்ள போயிடுறேன். கொஞ்ச நேரம் தொடர்றேன், திருப்பி நான் வந்து இதுல பேசுவேன். நம்ம இப்போ வந்து ஒரு வரையறைய ஒரு டெஃபனிஷனை வச்சு நம்ம முடிவு எடுத்துட்டோம் இப்போ எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, எதை நான் ஏன்னு சொல்றது? இப்போ நான் பார்த்த சிட்டி ரோபோவா இல்ல நான் பார்க்கக்கூடிய டெர்மினேட்டர்ல வர ரோபோவா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு மூளை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்றது. அப்போ ஒரு எளிய விதி எடுத்துக்கோமே, ஒரு மென்பொருள் பார்ப்பதற்கு மனிதனை போல புத்திசாலித்தனமாக செயல்படுவது போல அது பாவலா காமிச்சா மட்டுமே போதும், அதுதான் ஏஐ.
இப்போ செய்யறிவு என்பதை நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம், ரைட்டா? ஆனா நிஜத்துல வந்து நம்ம எதை வந்து செய்யறிவுன்னு சொல்றோம்னும் போது நம்ம இப்ப பேசின இந்த இதெல்லாம் விட்டுருவோம். அப்போ உண்மையா சொல்லணும்னா ஏஐ நம்மை போல சிக்கலான மூளை எல்லாம் இருக்கணும்னு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூளையோட செயல்பாடை வந்து நம்ம இன்னும் பெருசா புரிஞ்சுக்கிட்ட விதம் இல்லை. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூரான்ஸ்ன்னு சொல்றது வந்து பிரெயினோட நியூரான்ஸையும் இங்க இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸையும் வந்து அனாலஜிக்கு வேணா சேர்த்துக்கலாமே தவிர அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு வந்து இன்டர் ரிலேட்டட் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஏஐன்றது வந்து நம்மளை போல சிக்கலான மூளைலாம் இருக்கணும்னு கிடையாது. அதுக்கு மூளையே இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மென்பொருள் நீங்க எழுதக்கூடிய ஒரு கோட் அது வந்து பாத்தீங்கன்னா மனிதனை போல வந்து புத்திசாலியா இருக்கிற மாதிரி வந்து இருந்தா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் யாரா இருப்பாருன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். அவருக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் வந்து பதில் சொல்லிட்டே இருப்பார். இது மாதிரி அந்த ஏதாவது ஒரு நண்பர் நம்மளுக்கு எப்பயுமே இருந்திருப்பார். அப்பேற்பட்ட நண்பர் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெமினியோ இல்ல சாட் ஜிபிடியோ. அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்றதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் இது பண்றதெல்லாம் அந்த பேசுற அந்த சுவாரஸ்யத்துல நம்ம அதுல மூழ்கி போயிடுவோம். அதுல லயிச்சு அப்படியே பழகிடுவோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து எலிசா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராகவும் இருக்கலாம், இல்லை நீங்க வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக்ல எழுதின ஒரு எளிய ஒரு ப்ரோக்ராமா கூட இருக்கலாம். இப்போ நான் ரூல் பேஸ்டு சிஸ்டம்ஸையும் மெஷின் லேர்னிங் பேஸ்டு சிஸ்டம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு விதமான வீடியோ கேம்ஸ்ல இருந்து இப்போ பார்ப்போமே. வீடியோ கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷூட்டர் கேம் எல்லாம் விட்டுருவோம். இங்க இருக்கக்கூடிய ஷூட்டர் கேமுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்று மேரியோ விளையாடி இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு டிவி வீடியோ கேம் விளையாடி இருப்போம். நீங்க எல்லாருமே வந்து 80 பிறந்திருந்தாலும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்தவங்களும் கன்சோல்ஸ்ல விளையாடுனதுலையும் இப்போதான் வந்து மெஷின் லேர்னிங் பேஸ்டு கேம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பேட்ரோல் பண்ணக்கூடிய இந்த வில்லன் என்னை வந்து தாக்கணும்னா நான் 10 மீட்டரு தொலைவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவர் தாக்குவார். நீங்க வந்து பழைய கேம்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ நம்மளை சுடுவார்னா அந்த 10 மீட்டருக்குள்ள போனாதான். நான் 10க்கு மேல நின்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஜென்ரல் தம்ப்ரூல்ல இருந்து வேலை செய்யறாரு. நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளை பார்த்ததுமே சுடும்போது நம்ம எல்லாருக்குமே என்னதுன்னா கம்ப்யூட்டர் வந்து பயங்கர விவரமா விளையாடுது அப்படி இப்படின்லாம் லயிச்சிருப்போம், வியந்திருப்போம். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிப்பு. அதுக்கு மூளைக்குள்ள வந்து இந்த 2 கட்டளை தான் இருந்திருக்கும். உன்னோட எதிரி வந்து 10 மீட்டர் தூரத்துக்குள்ள வந்தா சுடு, இல்லைன்னா நீ மட்டும் ரோந்து பண்ணிட்டே இருணும். நீங்க வேணா இதை போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். நீங்க இதுவே 11வது மீட்டர்ல நின்னா அது உங்களுக்கு நீங்க வந்ததும் தெரியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. அது எப்படின்னா இட் இஸ் லைக் எ ஸ்டோகாஸ்டிக் பேரட். ஒரு கிளி போல நீங்க கிளிக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் செய்யும், அதை தாண்டி எதுவுமே செய்யாது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடியது வந்து மிஷின் லேர்னிங் பேஸ்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். அது மாதிரியான கற்றலை வச்சு இப்போ நம்ம பார்த்த முதல் வகை ஏஐ வந்து புதியதா எதையுமே கத்துக்கூடாது. ஆனா இரண்டாவது வகை ஏஐன்றது வந்து நீங்க ஒரு வீரர் எப்படி வந்து நடவடிக்கையில இருந்து பாடம் கத்துக்கணும். இப்போ நான் விளையாடும் போது நான் ஒரு இடத்தையே வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து அங்கேயே போய் மறைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த பேட்டர்ன்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து திருப்பி வந்து தாக்கும் நம்மள. இந்த விளையாட்டுன்றது இங்க வந்து இரண்டாவது வகை வேயில் வந்து அது வந்து உங்களோட பேட்டர்ன்ல இருந்து ஒரு லேர்ன் பண்ணிட்டே வரும், அந்த பாடம் கத்துக்கிட்டே வரும். இந்த விளையாட்டு வந்து ஒரு உலகத்திலே பற்ற வைக்கப்பட்ட ஒரு அறிவுத்தி. இது எப்படி வந்து ஒரு நிஜ உலகம் வந்து எப்படி வேலை செய்தோ அதை அப்படியே மிமிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு காலத்துல வந்து வெறும் இஃப்எல்ஸ் விதிகளுக்கு மட்டுமே அடைப்பட்டிருந்த ஒரு கணினி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்கும் திறன்ல வந்து தொடங்கி நாம் பார்க்கக்கூடிய ஜெமினில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடில இருந்து எல்லாமே வந்து இது வழியா தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வீரரின் பலம் அதிகமா இருக்கா, அப்போ வந்து அவனை தாக்குறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா அவன் என்ன திருப்பி தாக்குனா நான் இறந்துருவேன்ட்டு அந்த கேம் இன்ஜின் என்ன பண்ணுன்னா ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அதோட பலம் குறைவா இருந்தாலும் தப்பிச்சு ஓடி இருக்கும்.
அதுவே வந்து வீரரோட பலம் வந்து குறைவா இருந்தா, அதோட பலம் அதிகமா இருந்தா, இது தாக்குறதுக்கு சரியான நேரம் தாக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கேம்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் என்கேஜிங்கா இருக்கிறதுக்கான காரணமே இதுவா தான் இருக்கு. அப்போ இதே மாதிரி வந்து நான் எந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிறேன், அத ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு அங்க ஒரு குண்டை போட்டு என்னை அழிச்சு விடுறதுக்கு, இது மாதிரியான எல்லா வேலைகளையும் செய்யலாம். இப்போ இந்த வரலாறுன்னு நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் நடந்த விஷயங்கள் எல்லாம் தொகுப்பா எடுத்து பேசுறது மட்டும் இல்ல. செய்யறிவுன்ற நம்ம இப்ப பேசக்கூடிய இந்த சூறாவளின்னே சொல்லலாம் இது. ஏன்னா எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய கேள்விகள்ல போய் பாத்தீங்கன்னா வந்து அது ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நேத்து வந்து கூகுளோ இல்ல வந்து சாட்ஜிபிடியில மட்டும்தான் பிறந்துச்சுன்னு நம்பாம, இது வந்து 2ஆம் உலகப் போர்ல தொடங்கின ஒரு விஷயம். ஆலன் டூரிங்ன்ற ஒரு மாபெரும் கணிதவியலாளர். அவர் வந்து ஜெர்மன் படைகளோட ரகசிய குறியீடுகள்லாம் வந்து நீங்க அதை பத்தி படிச்சிருப்பீங்க. உடைத்து உலகப் போரின் போக்கையே மாற்றியது அவர்தான். அவர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1950ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிக எளிமையான ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. அதுதான் வந்து உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். கேன் மிஷின்ஸ் திங்க்? இயந்திரங்களால சிந்திக்க முடியுமான்றதுதான். இதுக்கு அவர் வந்து கொண்டு வந்த விஷயங்களுக்கு மிஷினுக்கு பேர் வந்து டூரிங் மிஷின்னு சொல்லுவோம். நான் இந்த டூரிங் மிஷினை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா டூரிங் மிஷின் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்காம, நான் ஒரு இமிடேஷன் கேம் வந்து என்னோட கற்பனையில இருந்து அதை வந்து கொஞ்சம் உடைச்சு வேற மாதிரி பேசுறேன். இப்போ ஒரு இயந்திரம் சிந்திக்கிறதா அப்படின்றத எப்படி நம்ம அளவிடுறது? அப்ப மனித மூளையோட நம்ம போய் திறந்து பார்த்து இயந்திரத்தையும் திறந்து பார்த்து நம்ம இதை கணக்கிட முடியுமானா இல்ல. அங்கதான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இமிடேஷன் கேம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய டூரிங் டெஸ்ட். ஏன் இந்த டூரிங் டெஸ்ட் தெரியணும்னா, நம்ம ஏன்னு பேச போறோம்னா இது தெரிஞ்சா மட்டும்தான் அதோட அடுத்த பகுதியை நோக்கி போக முடியும். இப்போ 3 மூடிய அறைகள் இருக்கட்டா இது பண்றீங்க. நீங்க ஒரு அறையில, நீங்க தான் நடுவர். நீங்க ஒரு அறையில இருக்கீங்க. மத்த 2 அறையில வந்து ஒரு மனுஷனும், இன்னொரு ஒரு அறையில வந்து இயந்திரமும் இருக்கு. உங்களால அவங்கள பார்க்கவோ, இல்ல அவங்கள பேசுற குரலோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பண்ண போறதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் சாட் மூலியமா மட்டும்தான் அது கூட வந்து பேச போறீங்க, உரையாட போறீங்க. நீங்க வந்து கேள்விகளை வந்து கேட்க போறீங்க. இப்போ நீங்க கேள்விகளை கேட்கும்போது, உள்ள இருக்கிற மனிதர் என்ன பண்ணுவார்னா, நான் தான் உண்மையான மனிதர் என்று நிரூபிக்க முயல்றாருன்னு வைங்களேன். ஆனா இந்தாண்ட ஒரு மிஷின் இருக்கு. அதுவும் என்ன பண்ணும்னா, இந்த உண்மையா ஒரு மனிதர் வந்து எப்படி மனுஷன் வந்து எப்படியெல்லாம் பதில் சொல்றானோ, அதை அப்படியே மிமிக் பண்ணி அதே மாதிரி பேச ட்ரை பண்ணுது. உதாரணமா நீங்க வந்து 2 3 4 5 இந்த நம்பரை சொல்லிட்டு இன்னொரு ஒரு நம்பர் 3 4 5 6 பெருக்குனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இயந்திரம் வந்து ஒரு மைக்ரோ வினாடியில வந்து கரெக்டான ஒரு பதிலை சொல்லியிருக்கும். ஆனா இதுவே அந்த இயந்திரமும் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்ச நேரம் தான் திங்க் பண்ற மாதிரி. நீங்க பார்க்கக்கூடிய சாட் ஜிபிடி இல்லைன்னா வந்து ஜெமினி எல்லாம் திங்கிங் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்கல்ல. இப்ப எல்லா ரிசல்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு வாட்டி டேட்டா சென்டர்ல அடிச்சு நான் போய் பதில் எடுத்துட்டு வரணும்னா இந்நேரம் வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்கு. கேஷ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வர பழக்கங்களும் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னா, இவர் யோசிக்கிறாரு, இவர் ஏதோ சிந்திச்சு பதில் சொல்ல போறாருன்ற அந்த ஒரு நோக்கம் நம்மளுக்கு வெளிப்படுது இல்ல. அதே மாதிரி இயந்திரமும் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்ச நேரம் யோசிக்குது. அப்படியே சிந்திக்கிற மாதிரியே நடிச்சிட்டு பதில் சொல்லுது. ஆனா சில டைம்ல வந்து தவறான பதில்லாம் சொல்லுது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இயந்திரம்னா எப்பயும் சரியா தானே பதில் சொல்லணும், தவறா பதில் சொல்லுது இல்ல. அப்போ இது வந்து மனுஷனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நீங்க ஒரு இயந்திரத்தை இது பண்ணலாம். இதுல நீங்க வந்து இப்ப இந்த பரிசோதனை மூலியமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெறும் துல்லியமான கணக்கீடுகள் இருந்தா மட்டும்தான் அது வந்து அறிவுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது மனிதனோட இயல்போட வெளிப்பாடும் சேர்ந்து வரணும்ன்றதுதான் டூரிங்கோட பரிசோதனையில இருந்து வந்த ஒரு விஷயம். நான் இங்க உணர்வு, ஆன்மான்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களோட கருத்தியல் சார்ந்தது. ஆன்மான்ற வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து சரியா பட்டுச்சு. அதனால அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆரம்பிச்ச இந்த ஒரு தீ வந்து பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு வந்து டார்மவுத் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பெயர் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வைக்கிறாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான் மெக்கர்த்தில இருந்து எல்லா கணித
கணினியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க. அங்க ஒரு முக்கியமான நோக்கம் வந்து வைக்கப்படுது. அந்த நோக்கம் தான் வந்து எல்லாத்தையும் மாத்துது. நல்லா பாருங்க, 1950 ஆரம்பிச்ச ஒரு கேள்வி 56 ஏஏன்ற ஒரு பிரான்ச்சே பிறந்தது. நாம பார்க்கக்கூடிய எந்திரங்கள், கணினிகள் தனிச்சையாக முடிவெடுக்க வேண்டும், மனுஷனோட மொழியை புரிஞ்சுக்கணும், சுயமாக அறிவாற்றலை வெளிப்படுத்த வேண்டும்ன்றது தான் அந்த மாநாட்டோட நோக்கம். அந்த மாநாட்டோட நோக்கத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும். நிறைய கேள்விகள் வந்திருக்கிறதுனால நான் இப்ப கேள்விக்குள்ளேயும் போயிடுறேன். நான் எங்க விட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா, forecast of cognitive intelligence of an AI, how it affects thinking in the future. இது நம்ம இறுதியில பேசலாம் கோபிநாத். நான் இதை பின் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம இறுதியில பேசுவோம். It can generate code in languages like Python and Java, but what programming languages and technologies are used to build systems like ChatGPT? How does ChatGPT? ஓகே, ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருந்தது. நீங்கள் பைத்தானுக்கு எப்படி வந்து லீட் கோடில் பயிற்சி பெறுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் இருக்கும், அதுக்கு கோடு எழுதுவீங்க, அதுக்கு ஒரு எரர் வரும், அந்த எரருக்கான கோடு எழுதுவீங்க. இந்த மாதிரியான இதுல இருந்து தான் பயிற்றுவிக்கப்பட்டது. மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பைத்தான்ல நல்லா கோடு எழுதும், ஜாவா ஸ்கிரிப்ட்ல நல்லா கோடு எழுதுது. இது வந்து ஒரு தொழில் ரகசியம். சாட்ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐன்ற பேர் வச்சிருந்தாலுமே அவங்க ஓப்பனாக இருக்க போகிறது. ஆனால் இது வந்து என்னோட சில நண்பர்களே இதில் வேலை செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கே தெரியாம நாமளே அதுக்கு வேலை செஞ்சுருப்போம். இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு பெரு நிறுவனம் வந்து புத்தகத்தை கேட்டு அந்த புத்தகத்துல இருந்து சாராம்சத்தை வந்து, இப்போ ஒரு பெரிய ஒரு பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்து அதுக்கு ஒரு பதில் சொல்லி இதுக்கு பேர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூன்டு டேட்டா செட்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்ததுங்க. இது வந்து இன் பர்டிகுலர் அது எந்த இதுல வந்து பில்ட் ஆச்சுன்ற ஸ்டாக் வந்து, என்னோட ஸ்டாக் வந்து நான் பைத்தான் தான் யூஸ் பண்றேன், பைத்தான்ல தான் நான் வேலை செய்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது பைத்தான்ல அது பெட்டரா பண்ண முடியுது. அதுதான் அதோட இது. எந்த அளவில் ஒரு இயந்திரத்தை வழிநடத்தும் நாம் கற்றுத்தர வேண்டும், அதன் விதிகளை எவ்வாறு தேர்வு செய்கிறோம் மற்றும் வழிவகுக்கிறோம். ஓகே, இது அடுத்த செஷன்ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் பார்க்கும்போது எப்படி வந்து வழி நடத்துறோன்றதை பார்ப்போம். விதிகளை வந்து எவ்வாறு தேர்வு செய்கிறோம்னா நம்ம டேட்டாவில் இருக்கிற பேட்டர்னை தாங்க எடுக்குது. இப்போ வழிவகுக்கிறோம் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாட்ஜிபிடியோட ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயது சிறுவன் வந்து நான் சூசைட் பண்ணிக்கணும்ன்ட்டு கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுத்து அந்த குழந்தை வந்து மரணிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் ரயில் போட்டாங்க. ஒரு 2 வருஷத்துல அந்த கார்ட் ரயிலை எடுத்து விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் சூசைடல் தாட்ஸ் கேட்டிங்கன்னா தடுக்கும், ஆனால் அது எக்ஸ்பிளிசிட்டாக பேசக்கூடியது இருக்கு. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம எழுதக்கூடிய லேயர்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது இந்த ஒரு விதியை வச்சு தடுக்கலாம். ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதம் இருக்கு. ஹேக்கிங் மாதிரி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து வெளியே பேச வைக்கலாம். ஆனால் இதோட பயன்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த காக்னிட்டிவ் இது சொல்லுங்க. ஒரு கேள்வி இருந்தது, நினைக்கிறேன் சீனியும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய இயற்கை வளங்களின் செலவினை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? டேட்டா சென்டர்ஸ் அதிக நீரினை பயன்படுத்துவதாக கேள்விப்பட்டதன் அடிப்படையில் கேள்வி எழுகிறது. ஓகே, என்னோட ஆன்சர்ல இருக்கா நிறைய கேள்விகள், மணிக்கும். ஓகே, இப்போ வந்து சாட்ஜிபிடி வந்து 3.5 வந்து உருவாக்குறதுக்கு வந்து 7 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்பட்டது. பல கிராமங்களோட மின்சார பயன் தேவைப்பட்டது. இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். நாங்கள் ஆரம்பிச்சப்ப 2016 நான் 15 இதுக்குள்ள வந்தப்ப, என்னோட ரிசர்ச்சுக்கு வந்தப்ப இதை பற்றியான ஆய்வுக்கட்டுரைகளும் இதை பற்றியான பேச்சுகளும் நிறைய இருந்தது. இப்போ உண்மையிலே சொல்லணும்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா அது குறைஞ்சிருக்கு. காரணம்னா பெருநிறுவனங்களும் எல்லாருமே இதை சார்ந்து இது மேலே இன்வெஸ்ட் பண்ணதுனால இது மறக்கிறது. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ ஐபிஎம் வந்து ஒரு ஓஷனுக்குள்ள ஒரு டேட்டா சென்டரை வச்சு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளும் எல்லா குவாண்டம் டெக்னாலஜிஸில் இப்போ கூகுள் வந்து 2026 27 அவங்களோட முடிவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் இதுக்கு தீர்வாக இருக்கணும். இப்போ எல்லா காலத்துலேயுமே இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே தான் இருக்கும். இயற்கை வளங்களை வந்து நம்ம எப்படி கையாளுறதுன்றதுக்கு எனக்கும் இது கிடையாது. அது கூடி பேச வேண்டிய ஒரு இடமா தான் இருக்கு. போதிய வரையில நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லாரும் வந்து ChatGPT, ஜெமினியை வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து அதை எப்ப பார்த்தாலும் ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம, உங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ அதை ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்கா நீங்க புரிஞ்சிக்காம இத தள்ளி கொண்டு போறது ஒரு நல்ல பயனளிக்கும்னு நான் நம்புறேன். ரெண்டு பேர் கை வைத்திருக்கணும், டிஷந்தன் அண்ட் கௌரி ஆறுமுகம். நீங்க கேள்வி டிஷந்தன் நீங்க கேட்க போறீங்களா? ஓகே, கௌரி. And சித்தார்த்தன். ஒரே ஒரு இதுதான், இது எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல போறேன். இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்துல அது வந்து பேராபத்து. நான் வந்து ஒரு மாடலை வந்து இது வரைக்கும் விரலுட்டு எண்ணிலாம் நான் ஃபைன் டியூன் பண்ண மாடல்ஸ். ஏன் வந்து ஃபைன் டியூன் பண்ண மாட்டேன்னா, அது வந்து எனக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். இப்போ நாம பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சாரமாகட்டும், இந்த இதெல்லாம் இருக்கல், இது வந்து கூட்டுணர்ச்சி தான். ரைட்டா, பி த சேஞ்ச் விச் யூ விஷ் டு சீன்னு சொல்லுவாங்க. இது நாம தான் தனி மனிதர்கள் மட்டும்தான் இதுல இருந்து ஆரம்பிக்க முடியும். பெருநிறுவனங்கள் இதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணலாம். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நான் தொடர்றேன். இப்போ 1956 நான் சொன்ன மாதிரி வந்து டார்மவுத் மாநாட்டில் வந்து செய்யறிவுன்ற ஒரு விதை வந்து தூவிட்டு உலகமே வந்து இப்ப நம்ம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோமோ பயங்கரமான ஒரு மலையான நம்பிக்கையில மிதந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இதே வார்த்தைகள்லாம் இருந்தது. இன்னும் 10 அல்லது 20 ஆண்டுகள்ல மனிதனை போலவே சிந்திக்கும் ஒரு முழுமையான இயந்திரத்தை நாம வந்து உருவாக்கிடலான்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் வைக்கப்பட்ட ஒரு வாக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா 1960 காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எரா ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விதிகளின் காலம். இல்லைன்னா சிம்பாலிக் ஏஐன்னு சொல்லுவாங்க, குறியீட்டு செய்யறிவுன்னு நம்ம சொல்லலாம். அன்றைய ஆய்வாளர்களோட எண்ணம் வந்து ரொம்ப எளிமையானது. ஒரு மனிதன் எப்படி வந்து முடிவெடுக்கிறானோ அதே மாதிரி சில விதிகளின் அடிப்படையில் நாம வந்து முடிவெடுத்தா கரெக்டா இருக்கும்ன்றது தான் அவங்களோட இதுவா இருந்தது. இப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறோம், நாம வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க போறோம். இப்ப நீங்க வந்து குடையை எடுத்துக்கிட்டு வெளியே போகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, பயங்கர தார்மீகமான மண்டைக்குள்ள வந்து பெரிய சண்டைலாம் போக போறது இல்லை. ஒரே இதுதான், வெளியே மழை பெய்யுதா கொடையேடு, அதே மாதிரி சூரியன் சுட்டெரிக்குதா கொடையேடு, இல்லைன்னா கிளம்பி போயிடு. ஆனா இதே மாதிரி வந்து லட்சக்கணக்கான இஃபெல்ஸ் விதிகளை வச்சு கணிப்பொறிக்கு வந்து நம்ம வந்து ஒரு தச்சு கொடுத்து வச்சுட்டோம்னா அது மனிதனை போலவே வந்து மிமிக் பண்ண ஆரம்பிக்கும்னு அவங்க முடிவு பண்ணதான் வந்து இது பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை போல இந்த டென்ட்ரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து தொண்டை வந்து கரகரப்பா இருக்கு அப்படின்னா, ஓகே தொண்டை வந்து கரகரப்பா இருக்குன்னா நீ வந்து ஏதோ ஒரு மாத்திரை பேரை சொல்லி இதை எடுத்துக்கோ அப்படின்றது வந்து இஃபெல்ஸில் எழுதலாம். எனக்கு வந்து காய்ச்சல் இருக்கு, தொண்டை வலி இருக்கு, அப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெப் த்ரோட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இங்க வந்து இந்த இஃபெல்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து டென்ட்ரல் வந்து ஒரு வெற்றி என்னன்னா, எல்லா வேதியியல் மூலக்கூறுகளையும் வந்து ஒன்னா சேர்த்து ஒரு இயந்திரத்தை வந்து சிந்திக்க வைக்க முடியுமா, சிந்திக்க வைக்கிற இந்த வார்த்தை இப்போ ஒரு இடத்துல நானே நிறுத்தி என்னோட கேள்வியை வச்சிடுறேன். நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய கேள்வி, எல்எல்எம்ஸ் டூ ரீசன், ரீசனிங்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அங்க வந்து வேற மாதிரி பயன்படுத்தப்படுது. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அதே ரீசன் கிடையாது.
நாம ரீசனிங் பண்றதும் எல்லாம் ரீசன் பண்றதும் ஒரே விஷயமா அப்படின்றத பார்க்கணும். இங்க சிந்திக்க வைக்கும்னா இந்த ரீசனிங் வேற. இப்போ வந்து இந்த கட்டமைப்பையும் இந்த கட்டமைப்பையும் சேர்ந்தா ஏ அண்ட் பி சேர்ந்தா எனக்கு வந்து டாட்டர் மாலிகுல் சி கிடைக்குது அப்படின்ற ஒரு வெற்றி தான் இந்த டெண்டரலோட வெற்றி. ஓகேங்களா? இதை தாண்டி வேற எதுவும் இது கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் டாக்டர் மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, அங்க வந்து டாக்டர் வந்து ஒரு மனிதரோ இல்லை ஒரு கணினியோ வச்சுக்கோமே, அவர் பேர் வந்து டிஜிட்டல் டாக்டர்னு வச்சுக்கோம். அவர் என்ன பண்ண போறாரு? இப்போ நீங்க சொல்ல போறீங்க, அவர்கிட்ட ஒரு ஃபேக்ட் வந்து சொல்ல போறீங்க, எனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கு, தொண்டை வலியும் இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு? ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாரு. ஓ, இவருக்கு வந்து இஃப் காய்ச்சல் அண்ட் தொண்டை வலி, தென் இவருக்கு ஸ்ட்ரெப் தோட் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. உடனே ஒரு என்ன பண்ணலாம்னா இதை வச்சு ஒரு நிபுணரை அணுகலாம். இப்போ நோயாளி சொன்ன இந்த அறிகுறிகளை வச்சு புத்தகத்தில் உள்ள விதிகள் எல்லாம் கச்சியமா பொருத்தி பார்த்து கணினி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெப் தோட் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ எனக்கு தலைவலி இருக்கு அப்படின்னு நீங்க போயிட்டு எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி வந்து கடந்த ஒரு வாரமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எதோ உங்களுக்கு வியாதி இருக்கிறதா சொல்லும். என்ன பிரச்சனைனா மனிதர்களாகிய நாம வந்து நம்ம வார்த்தைகளை மட்டும் நம்மளுக்கு வந்த கடைசி தாட்ஸை மட்டும்தான் வார்த்தையே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சிருப்போம், அதுக்கு பின்னாடி நிறைய பின்புலன் இருக்கும். நீங்க ஒரு வாரமா ஏதோ வேலை அழுத்தத்தினால வழக்கமா பார்க்க வேண்டிய ஒரு சிஸ்டம் 6 மணி நேரத்தை தாண்டி நீங்க வந்து 14 மணி நேரம் வந்து உபயோகிச்சிருக்கலாம். இது கூட அதுக்கு தாக்கமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான எதையுமே சொல்லாம வெறும் இந்த லாஜிக்கை மட்டும் சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி தான். ஓகே, உனக்கு இதெல்லாம் இருக்க, உனக்கு கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு, உனக்கு வந்து ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்றது தான். சரி, இந்த டென்ட்ரல் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைய நவீன ஏஐயோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு இயந்திரத்தை சிந்திக்க வைக்க முடியும்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் முதல் முயற்சி இதுதான். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கணினின்றது வெறும் கணக்கு போடும் கருவியா மட்டும் பார்க்காம அது மனிதனுக்கு சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க முடியும்னு நிரூபிச்ச ஒரு முதல் வெற்றி. அதனாலதான் இதை வந்து முக்கியமா பார்க்கிறோம். இப்போ இதோட பிரச்சனை என்னன்னா ஜெனரல் ப்ராப்ளம் சால்வர். இப்போ ஜெனரல் ப்ராப்ளம் சால்வர்ஸை பத்தி பேசணுமா வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான மேதைகளை பத்தி நம்ம பேசி ஆகணும். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா எல்லாத்தையும் செய்ய ஒரு விஷயம் இருந்தா போதும். இப்போ என் வீட்டுக்கு வந்து 8 கதவு இருக்கு, ஒரு சாவியை வச்சு 8 கதவை திறந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 8த்துக்கும் தனித்தனி சாவியெல்லாம் எடுத்துட்டு போய் தேடிட்டு இருக்கணுமா? ஒரு மாஸ்டர் கீ இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு பூட்டுக்கும் தனித்தனி சாவியை தேடாம இந்த ஒரு மாஸ்டர் கீயை தேடி அலைஞ்சதுதான் ஜிபிஎஸ்ன்ற ஜெனரல் ப்ராப்ளம் சால்வர். இப்ப ஆலன் நியூவல் அண்ட் ஹெர்பர்ட் சைமன் இவங்க வந்து 1957ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த ஆசை வந்து அவங்க தான் முதல்ல முன் வச்சாங்க. மருத்துவத்திற்கு ஒரு ஏஐ செய்யாம, நீங்க வந்து மொழிபெயர்க்க ஒரு ஏஐ செய்யாம, கணக்கு போட ஒரு ஏஐ எல்லாம் தனித்தனியா உருவாக்குறதுக்கு பதிலா உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஒரு ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அது தீர்த்து தரணும். இப்போ நம்மளுக்கு எப்படி தோணும்னா எல்லாம் அதை செய்யுது எல்லாம் தோணும், அதை பின்னாடி பார்ப்போம் அது செய்யுதா இல்லையான்றத. ஒரு இயந்திரத்தை உருவாக்கினா எப்படி இருக்கும்னு யோசிச்சாங்க. அந்த பிரம்மாண்டமான சிந்தனை தான் ஜெனரல் ப்ராப்ளம் சால்வர். சரி, உண்மையிலே இது வந்து ஒரு தோத்து போன விஷயம்தான். ஆனா இது ஒரு சிறந்த லாஜிக்னே சொல்லுவோம் நான். சரி, இந்த ஜிபிஎஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மீன்ஸ் எண்ட்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க செல்லணும், என்னோட கோல் என்னன்றத அலசி ஆராய்ஞ்சி அதற்கிடையான இடைவெளியை வந்து குறைக்கிறது தான் இது. இப்போ டிராவல் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜிபிஎஸ்குள்ள வந்து சேரும். இப்போ அதை வந்து சொல்லணும்னா என்னோட பூர்வீகம் வந்து புதுச்சேரி, பாண்டியில தான் நான் பிறந்த வளர்ந்தேன். நான் சென்னையில தான் படித்தேன். இப்போ சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தூரத்தை வந்து குறைக்கணுன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன வழி நான் குறைக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னால குறைக்க முடியாது. ஒரு வழி இருக்கு, என்கிட்ட வந்து ஒரு மகிழ்ந்து ஒரு கார் இருந்ததுன்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா குறைச்ச மாதிரி தோணும், ஏன்னா என் வேகத்தை கூட்டி நான் என்னோட நேரத்தை இது பண்ணுவேன். ஸோ இது ஒரு என்னிடம் இப்போ வந்து கார் இருக்குதா இல்லையா அப்படின்னா
மகிழ்ந்து இல்லைன்னா நான் அதை என்ன பண்ணணும், அது காரை வந்து நான் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறது. இது நம்மளுக்கு மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய பிலாசபிக்கல் தாட்ஸ். இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டு தாட்ஸுக்குள்ள இருந்தா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னோட பெரிய பிரச்சனை இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமான விஷயம். சென்னைக்கும் வாண்டிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை வந்து குறைக்கணும். அதை நான் சிறு சிறு இலக்கா உடைக்கிறேன். ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், கார் இருந்தா நான் வேகமா போவேன், இதெல்லாம் சப்கோல்ஸ். அதை வந்து தர்க்க ரீதியா நான் சிந்தித்து இதை வந்து விடைய தேடணும். இப்ப நான் பேசுறது வந்து லாஜிக்கலா கரெக்டான்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கலா கரெக்டா இல்லையான்றது வந்து அவங்கவுங்களோட டிசிஷன்ல தான் இருக்கு லாஜிக்கல்ன்ற வார்த்தை. இப்போ என்னோட பார்வைக்கு அதான் பட்டுது. இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இல்ல இந்த இடத்தெல்லாம் நீங்க பாலத்தெல்லாம் கட்டினீங்கன்னா, இந்த இடத்தெல்லாம் வந்து நேர விரயத்தெல்லாம் குறைச்சிங்கன்னா இதை குறைச்சிடலாம், இந்த குண்டூசி வளைவுலாம் இருந்தது, அதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே போனாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட லாஜிக்கல் ஸ்டேட்ஸ்ல இருந்து உருவாகுது இல்லை. அதே மாதிரி அந்த லாஜிக்கல் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆரம்பத்துல இது ஒரு மேதை போல தெரிஞ்சது. இது வந்து செஸ் விளையாடிச்சு, டவர் ஆஃப் ஹனாயின்னு சொல்லுவாங்க, அந்த சிக்கலான கணித புதிரெல்லாம் தீர்த்துச்சு. ஆனா இது எல்லா இடங்கள்லயும் வந்து உண்மையிலே சொல்லணும் பட்டையை கிளப்பிச்சின்னு கூட சொல்லலாம். ஆனா இதை பார்த்த உலகமும் அறிவியல் அறிஞர்களும் அவ்வளவுதான், ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம், இவரு தான் வந்து ஒரு தெய்வ திருசாமி கிடைச்சிருச்சு, இவரை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலான்றத ஒரு முடிவுக்கு வந்த ஒரு தருணம் அது. ஆனா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸ் ரியாலிட்டி செக் தேவைப்பட்டது. இப்போ நான் வந்து ஒரு தியரட்டிக்கல் பிசிசிஸ்ட்ன்றதுனால என்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடினமான சமன்பாடு இருக்குன்னா அது எளிதாக தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை தயார்படுத்தணும். அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாருமே பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு படிச்சிருப்பீங்க. உண்மையிலே இயற்கையில சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு குண்டை வந்து ஒரு கைத்தில் தங்க விட்டு நீங்கள் தள்ளி இருப்பீங்கல்ல ஸ்கூலோ இல்லை காலேஜ்லேயோ, அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட தாக்கத்தையோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு பார்க்கக்கூடியது தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்து ஜிபிஎஸ். இது வந்து மென்பொருள் உலகத்தில் ஜிபிஎஸ்ன்றது ஒரு ஐடியல் கண்டிஷன். அந்த ஐடியல்ன்ற வார்த்தை உலகத்தில் இருக்கவே இருக்காது, அந்த ஐடியல் கண்டிஷன்ல மட்டும் வேலை செய்யும். அப்போ என்னோட செஸ் விளையாட்டுக்கு பயங்கர தெளிவாக வேலை செஞ்ச இதுவே நான் எடுத்துட்டு போயிட்டு இந்த சதுரங்க பலகையை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் மாற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் பண்ணேன்னா அது என்ன பண்ணுதுன்னா குழம்ப ஆரம்பிக்குது, எந்த விதமான வேலைகளும் அதனால செய்ய முடியல. இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ வந்து காம்பினட்டோரிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்னு ஒரு இது இருக்கு. இப்போ இப்போ என்கிட்ட வந்து லாஜிக்கலா என்கிட்ட வந்து நான் உங்க மொபைல் நம்பர் இருக்கு, 10 எண்கள் கொண்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க. அப்ப நீங்க ட்ரை பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா 10 வாட்டி ட்ரை பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அது 10^10 மாறிடுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, மழை தண்ணீர்லாம் எங்கெல்லாம் தேங்குதுன்றத கண்காணிக்கிறதுக்கு மழையின் ஒவ்வொரு துளியும் போய் நீங்க அளவிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி போல. அது வந்து இயற்கையில அவ்வளோ எளிதில்லை. அதனோட விளைவுல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு இது வந்து இதாக ஆரம்பிச்சது. அப்போ விதி சார்ந்த இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கணக்குகள் எல்லாம் போட்டாலுமே நான் சொன்ன மாதிரி இந்த 10 பில்லியன் கணக்குகளை வந்து சரி பார்க்கணும்னா 317 ஆண்டு ஆகும். அப்போ உண்மையிலே நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல செய்யக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே வெளியே வந்து பரிணமிச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த பரிணமிக்கிறதுனால இது வந்து ஒரு இருண்ட காலம், அதுக்கு பேர் வந்து ஏஐ வின்டர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிதிகள் மறுக்கப்பட்டு எல்லாத்தையும் இது பண்றாங்க, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் வந்து நான் வந்து முன்னாடியே சொன்னா அது ஒரு நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய லாஜிக். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நோபல் ஃபெயிலியரா தான் நான் பார்க்குறேன். ஒரு அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சரா நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த ஒரு நேர்மையான முயற்சியுமே வீணா போகிறது இல்லை. எனி ரிசர்ச் தட் யூ கண்டக்ட், இஃப் இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆர் அ சக்சஸ், இட் டசன்ட் மேட்டர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில தோல்விகள் மூலயமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அடுத்த வெற்றிக்கான வரைபடத்தையே நீங்க வரைய முடியும்.
ஸோ ஜிபிஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் வந்து செயலிழந்திருந்தாலும் வெல் டிஃபைன்டு ப்ராப்ளம்ஸில் அது வந்து பயங்கர அசாத்தியமான வீரத்தில் இருந்துச்சு. இது ஏஐ துறையில் மட்டும் நிற்காம காக்னேட்டிவ் சைக்காலஜின்ற பண்ணக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய அறிவாற்றல் உளவியல் துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து போயிட்டு பயங்கரமான ஒரு இம்பாக்டை இது பண்ணுச்சு. மனிதர்களாகிய நாம வந்து ஒரு சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறோம். இப்போ எனக்கு தெரியல, நம்மள இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பழக்கங்கள் இருக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட இந்த வேலைகளை நான் செய்ய போறேன், இதை வந்து சப் ப்ராப்ளம்ஸா உடைச்சி நீங்க அதை கொண்டு போகக்கூடிய ப்ளூ பிரிண்ட்ஸ் எழுதுவீங்கல்ல. இந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது தான் இந்த இது. சரி, இருண்ட பக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க என்ன நடந்ததுன்னா, நான் வந்து வேகமா இதை தாண்ட விரும்புறேன். டிராவல் சான்ஸ்மென்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ பேசின இதுதான். 10 நகரங்களுக்கு 36 லட்சம் வழிகள், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அதுவே 20 நகரங்கள் போனால் 2.4 20 வழிகள், அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் போட்டாலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்கேல் ஆகலை, ஒரு இடத்துலயே நின்றுச்சு. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. இந்த 2 விஷயம் இது டாய் வேர்ல்ட்ஸ்ல மட்டுமே, இது வந்து வெளியே வந்து ஒரு சாதாரண ஒரு உலகங்கள்ல வந்து மட்டுமே வேலை செஞ்ச இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து வேலை செய்யல. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அறிக்கை வந்து யூகேல இருந்து வெளியே வருது. அது வந்து என்ன வந்து வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னா, வெறும் டாய் வேர்ல்ட்ல மட்டும்தான் இது வேலை செய்யுது, நிஜ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா படு மோசமா வேலை செய்யுது அப்படின்னு சொன்ன மாதிரியும். ஒரு பக்கம் யூகேவில் இந்த மாதிரி ஒரு கட்டுரை வருது. அமெரிக்காவில் வந்து இந்த டார்பா அந்த இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த மெசேஜஸ் எல்லாம் டீகோட் பண்ணுறது. அது லேபில் பயங்கரமாக இதுவானாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது உலர ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு பக்கம் வந்து கடுமையான விமர்சனமும் வந்து நிற்குது, ஒரு பக்கம் வந்து கடுமையான பணத்தேக்கம் வந்துருச்சு. இது ரெண்டும் வந்த ஒரு காரணத்தினால அதோட மூடப்பட்டது தான் ஏஐயோட இது. இங்கேயே முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாரும் இங்க ஒரே ஒரு தவறை வந்து செஞ்சிருக்காங்கன்றதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அப்படியே தான் மிஷினும் யோசிக்கணும்ன்ற ஒரு பிடிவாதத்தோட வேலை செஞ்சதோட போக்குல தான் இது ஏஐ வின்டர் வந்ததான் நான் நம்புறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் எப்படி யோசிக்கிறான், எல்லாத்தையும் மேல இருந்து இது பண்றான். ஆனா ஜெஃப்ரி ஹிண்டன்ற இந்த பிதாமகன் மட்டும், காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மனுஷன் மட்டும், அவரு முடிவெடுத்தது வந்து தலைகீழா இருந்தது. இப்போ எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல கரெக்டா செஞ்சிடணும்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இயந்திரம்ன்றது வந்து முதல் முயற்சியிலே வந்து 100% செயல்பட வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அப்பதான் வந்து ஹிண்டன் வந்து சொன்ன இந்த ஒரு விஷயம் மாறி இருந்து. ஏன் வந்து இயந்திரம் வந்து எப்பயுமே சரியா வேலை செய்யணும், அது தவறு செய்யட்டும், தவறு செய்ய அனுமதிங்க, அந்த தவறுல இருந்து அது கத்துக்கிட்டோம், அதை கத்துக்கிட்டது மூலியமா அது திருப்பி வந்து வேலை செய்யட்டும். அப்ப புத்திசாலித்தனம்னா என்ன? இப்போ நான் பிறந்ததுல இருந்து தவறே செஞ்சது இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன முனைவர் டாக்டர்லாம் சொல்லியிருந்தாலுமே நான் வந்து ஆரம்ப காலங்களில் என்னோட பள்ளியை முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வந்து பிசிக்ஸ் படிக்க வந்தேன். நான் என்னோட வாழ்க்கையில தப்பு பண்ணி மட்டும்தான் நம்ம கத்துக்க முடியும். இப்போ மனிதராகிய நாம எப்படி வந்து தவறுகள்ல இருந்து தான் கத்துக்கிறோமோ, அதே மாதிரி இயந்திரங்களும் கத்துக்கிட்டோன்றது தான் இது. இப்போ இது வந்து ஒரு எளிமையான உதாரணம் சொன்னா, நம்ம எல்லாருமே நொண்டி விளையாடி இருப்போம். அதுல என்ன பண்ணுவோம்னா, நெத்திக்கு மேல வந்து ஒரு கல்லை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து கரெக்டா ரைட்டான்னு கேட்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குதிக்க ஒவ்வொரு ஒரு பெட்டியும் தாண்டி ஒரு இடத்துல வந்து நிற்போம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு குழந்தை எப்படி கத்துக்குதோ அதே மாதிரி கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பா இருந்தது. முதல்ல கெஸ் பண்ணு. இப்போ நீங்க வந்து ஒரு இதுகிட்ட வந்து கொடுக்குறீங்க, ஒரு மிஷின் கிட்ட வந்து இது பூனையா நாயான்றீங்க. அது வந்து நாய் படத்தை பார்த்துட்டு பூனைன்னு சொல்லுது. உடனே வந்து தவறுன்னு நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததும் நெட்வொர்க் என்ன பண்ணுன்னா வெயிட்ஸ், அதாவது நீங்க பேராமீட்டர்ஸ் இப்போ பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து உள்ளார போயிட்டு திருப்பி வந்து ஓகே இது வந்து பூனை இல்லை, ஏன்னா பூனைக்கு வந்து மீசை வந்து நீட்டா இருக்கும், நாய்க்கு வந்து மீசை வந்து ஆனால் பூனை மாதிரியே இருக்கக்கூடிய நாய்கள்லாம் இருக்கும், அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து மந்தமான அந்த இயந்திரத்தை வந்து ஒரு புத்திசாலி மாணவனா மாத்தந்தான் நான் நம்புறேன்.
டேவிட் ஹுமில்ரு, செவ்ரி ஹிண்டன், அதுக்கப்புறம் வில்லியம்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்தது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்ற ஒரு விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்த அந்த பேக் ப்ரொபகேஷன் கட்டுரை தான் வந்து டீப் லேர்னிங் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெஷின் லேர்னிங்ன்ற ஒரு இது வந்து தேவைப்பட்டது. இது எல்லாமே அடுத்த செஷனில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்டது வந்து 2000க்கும் 1960க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஜிபியூகளின் வளர்ச்சி தான். இப்போ கேமுக்காக உருவாக்கப்பட்ட ஜிபியூஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து பலாயிரம் கணக்குகளை போட முடியுன்ற புரிதல். இப்போ என்னோட இயற்பியல் ஃபிசிக்ஸில் நான் வேலை செய்யறதுல எல்லாத்துலேயுமே கூட நான் வந்து கூட எழுதும்போது எனக்கு இதை பற்றியான புரிதல் இல்லாமல் நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கும். பல நாட்களாகவும் நீங்கள் உட்காந்து வேலை செய்ய வேண்டியதெல்லாம் அது வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் இமேஜ்நெட் போன்ற ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸோட தாக்கத்துல இருந்து உருவான டேட்டா, அதுக்கப்புறம் கிளவுட் கம்ப்யூட்ஸ், உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து வாடகைக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து நம்ம ரன்பாட், ஜாவிஸ் லேப், இல்லை ஏடபிள்யூஎஸ் எல்லாத்தையும் எங்கெங்க இருந்தோ எடுக்கிறோம். நான் ஆரம்பித்த காலத்தில் நான் ஐஎம்எஸ்சிக்கு போயிட்டு அங்கே வந்து கிளஸ்டருக்கு எழுதி கொடுத்து அந்த கிளஸ்டரை பயன்படுத்தி தான் நாங்கள் வேலை செய்வோம். இது நான் ஆரம்பித்த காலம்னா ரொம்ப முன்னாடிலாம் கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். 5 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ், இந்த 3 தான் நடந்துதா, அதை தாண்டி எதுவும் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த முன்னேற்றத்தில் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கக்கூடிய அல்காரிதம்ஸ் தான். இப்போ ஆல்பா ஃபோல்டுன்றது வந்து நான் வந்து ஐம் நாட் அ அட்வொகேட் ஆஃப் ஏ, ஐ யூஸ் ஏஐ எஸ் அ டூல் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர நான் வந்து ஒரு பயங்கரமான விசிறிலாம் இல்லை. ஆனால் ஏஐயோட மாற்றங்கள்ல ரொம்ப முக்கியமான சாதனைகள்லாம் பார்க்கக்கூடியதுல வந்து இந்த புரோட்டீன் ஃபோல்டிங் ப்ராப்ளம் வந்து அது சால்வ் பண்ணுது. டீப் மைண்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவ்வளோ அது வந்து டெக்கேட் ஓல்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷம் அது அப்படியே இருந்த அந்த ஒரு விஷயத்த வந்து சில நிமிடங்களில் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு இதுவாக மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போடும்போது ஒரு அது எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல. அதுக்குள்ள நிறைய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வந்திருக்கலாம். இப்போ 200க்கும் இதில் வந்து உலகத்துக்கு வந்து இலவசமாக அது வந்து தருது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடுன்ற ஒரு ஆய்வு கட்டுரை வந்து நியூரல் நெட்வொர்க்குக்கு இருந்த நினைவக மெமரி ப்ராப்ளமை வந்து உடச்செறிஞ்சு இன்னைக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஜிபிடி, ஜெமினி போன்ற இடங்களுக்கு அது தள்ளி இருக்கு. அது அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு முன்னோட்டம் தான் இது. சரி, ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடு வந்து பேச போறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நாம் பேச வேண்டிய ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ். கற்பனைன்றது வந்து மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு கவிதை எழுதுறதுக்கு வந்து மனுஷனுக்கு மட்டுமே தெரியும், ஒரு ஓவியம் தீட்டுறதுக்கு வந்து மனுஷனுக்கு மட்டுமே தெரியும்ன்ற இந்த ஒரு போக்கை வந்து நாம சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு வந்து செய்யறிவு வந்து உடத்தெரிஞ்சு அந்த பயணத்தின் உச்சத்துல இருக்கிறது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து வெறும் சர்ச் இன்ஜினா மட்டும் இல்லாம அது ஒரு கிரியேட்டரா மாறி இருக்கு. கோடிக்கணக்கான புத்தகங்களை படிச்ச ஒரு அறிஞன் வந்து எப்படி வந்து புதிய சிந்தனைகளை உருவாக்கணும். இப்போ ரிசர்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லிட்ரேச்சர் சர்வேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்க வந்து 1000 கட்டுரை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டுரைகளை படிச்சீங்கன்னா ஓகே இது எங்க போய் சேர போகுதுன்னு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். மன்னிக்கணும், இது எல்லாமே அனாலஜி தான். நான் சொல்ற நாம மனுஷன் செய்யறதும் அதுவும் ஒன்னா செய்யுதான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அனாலஜிக்கு மட்டும் எடுத்துக்கோம். லட்சக்கணக்கான ஓவியங்களை பார்த்த ஒரு கலைஞன் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ என்ன வரைய சொன்னீங்கன்னா நான் ரணக்கொடூரமா வரைவேன். ஆனா ஒரு கலைஞன் வந்து பல விதமா வரைஞ்சி அவன் வந்து அவனோட இது பண்ணுவான். இப்போ நீங்க போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, நட்சத்திரங்கள் நிறைந்த இரவில் ஒரு விண்வெளி வீரன் வந்து ஒரு தேநீர் கோப்பையை வச்சுக்கிட்டு தேநீர் அருந்துற மாதிரி எனக்கு கொடுன்னு கேட்டீங்கன்னா மிட் ஜேர்னியோ இல்லை சாட் ஜிபிடியோ ஜெமினியோ உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து தீட்டி தருது இல்லை. ஆனா சாட் ஜிபிடியும் ஜெமினியும் வந்து இதை மட்டும்தான் செய்யுதா, இல்லை உங்க கூட பிலாசபிக்கல் டிபேட்ஸுக்கு போகுது, கவிதை எழுதுது, கோடு எழுதுது. இது எல்லாமே வந்து எங்க இருந்து வந்ததுன்னா இந்த 80 ஆண்டுகால பயணம். ரூல் பேஸ்டில் ஆரம்பிச்சு அங்கிருந்து மிஷின் லேர்னிங்க்கு வந்து டீப் லேர்னிங்க்கு வந்து அதுக்கப்புறமா தான் இங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ பரிணமிச்சு இருக்குது. ஏதோ ஒரு நாள் காலையில இது எல்லாம் நடந்ததா நம்ம வந்து யோசிக்க கூடாதுன்றது தான் என்னோட வேண்டுகோள்.
இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹாலுசினேஷனை கணக்கில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ நிறுத்தி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். எலிசா எஃபெக்ட்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எலிசா எஃபெக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் வந்து இருக்கு. ChatGPT வந்து உண்மைகளை மட்டுமே பேசுறதாவும் இந்த சர்ச் பண்ணி பார்த்து அது வந்து உண்மையா பொய்யான்றதெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது. எப்படி வந்து வாட்ஸ்அப் செய்திகள் வந்து உண்மைன்னு நம்பி பரவப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ எலிசா எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை எலிசாவை உருவாக்குனவர் வந்து அதை வந்து ஒரு விளையாட்டா வந்து தன்னோட அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லார்கிட்டயும் அவர் வந்து கொடுத்தார். அந்த இடத்துல ஜோசப் வெய்மன்றவர் அவர் வந்து இது உலகின் ஃபர்ஸ்ட் சேட்பாட்டா இருந்தது. அது போயிட்டு மருத்துவரை போல பயனாளர்களிடம் வந்து திரையில வந்து பேசும்போது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருமே தன்னோட ஆழ்ந்த கவலையெல்லாம் வந்து அதை வந்து ஒரு டாக்டராகவே கற்பனை பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜத்துல வந்து எலிசாவுக்கு வந்து எந்த அறிவுமே கிடையாது. நீங்க வந்து இப்போ வந்து சும்மா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சோகமா இருக்கேன்ட்டு சோகன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் வந்து பழைய சேட்பாட்ஸ், நீங்க பார்த்த சேட்பாட்ஸ் தான். இப்ப அங்க இருந்ததை விட இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்க ஏதோ ஒன்று அது பேசுறதுனால நம்ம எல்லாரும் வந்து அது உண்மையிலே வந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுதோ அப்படின்னு நம்ம எல்லாரும் போய் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா அதை உருவாக்கின அந்த அவரே வந்து பாத்தீங்கன்னா ஹி பிகேம் எ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் ஹவு நாட் டு யூஸ் ஏன்ற பக்கத்துக்கு போய் நின்னாரு. அதோட இது இப்போ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புறது வந்து பிளைண்ட் பிரில்லியன்ஸ்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்புறேன். இப்போ வந்து ஒரு என்னோட எக்ஸ்ரேவை பார்த்து இங்க ஒரு கட்டி இருக்குன்னு அது சொல்றதுக்காக ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு கட்டியோட வலி தெரியும், அதோட ஆன்மாவோட அந்த எதிர்க்கக்கூடிய மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். அந்த பிரில்லியன்ஸையும் இந்த பிரில்லியன்ஸையும் நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது. இது ஒரு கண்மூடித்தனமா அது இருக்கக்கூடிய அறிவாற்றலா மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த இல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா என் மீது கோபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அம்மா கோபமாக இருக்கிறார்களா, ஏன் என்று கூறுகிறீர்கள் அப்படின்னு தான் அது பேசும். இதுதான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தது. ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே இந்த சாட்பாட் கூட பேசியிருப்போம். இப்போ என்னன்னா ஒரு வருத்தமா இருக்குன்னா, தினசரி நாம வந்து அதை வந்து ஒரு மனநல மருத்துவரை விட மோசமா வந்து அதை பயன்படுத்தக்கூடிய இல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தள்ளப்பட்டுட்டோமோன்றது என்னோட வருத்தம். இது வந்து ஆந்த்ரோபிக் பயாஸை வந்து உருவாக்கும். எப்படின்னா நீங்க வந்து ஒரு கல்லுக்கு உயிர் கொடுத்து அந்த கல்லை பார்க்கக்கூடிய ஒரு இதுக்கு போகக்கூடிய ஆந்த்ரோப் பயாஸுக்கு தள்ளப்பட போறோம். அதுக்கப்புறம் என்னை பத்தியும் மனுஷனா வச்சு ஏதோ பேசுறதுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு கூடிய அந்த தனிமையின் இதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து இப்ப இருக்கக்கூடிய சாட்பாட்ஸ் வந்து எந்திரத்தனமா இல்லாம ஓரளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சு பேசக்கூடிய அந்த அவசியத்தை அது பயன்படுத்துறதுனால இதுக்குள்ள நம்ம சிக்குண்டு இருக்கிறோமோன்றது. உங்ககிட்ட வரக்கூடிய தரவுகள், நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா பக்கமா வருதுன்னா பக்கமா எழுதிட்டா அறிவாளி கிடையாது. உங்களுக்கு தேவையானதுதான் எழுதுதான்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம். இது எதை நோக்கி போகுது? ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியமான இது. நேற்று நானும் நக்கீரனுமே இதை பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் என்ற வார்த்தைக்கான டெஃபினிஷனை நோக்கி நம்ம போகிற இடத்துல இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த செஷன் முடியும் போது இந்த டாப்பிக்கை பேசுவோம். இந்த 80 ஆண்டு கால பயணம் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கு. நான் வந்து ஏஐ வந்து எனக்கு கம்பெடிட்டராக பார்க்கறதே கிடையாது. அது எனக்கான ஒரு அசிஸ்டண்ட்டாக பார்க்குறேன். அது வந்து நான் ரெக்கையை விரிச்சு பறக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. ஆனா இப்ப ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்தா என்ன 2 பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று கண்ட்ரோல் ப்ராப்ளம். அது நம்மளை விட புத்திசாலியா ஏதாவது ஒன்ன கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனுஷனா வந்து ஒரு விழுமியம் இருக்கும். இப்ப எங்கேயோ ஒரு வார் நடக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாருன்னு சொன்ன உடனே எல்லா மனுஷனுக்கும் கண்ணில் இருக்கிறது ஐயோ அங்க குழந்தை இருக்குமான்றதுதான். ஆனா ஒரு மிஷினுக்கு அது தோணுமான்றது எனக்கு தெரியல. அதுக்கு தெரியணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா எந்த வார் நியூஸை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தான் இருக்கும். வேணா சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஒரு 10 குழந்தை இறந்துச்சு 100 குழந்தை இறந்துச்சுன்னு இருக்கும். அதுல அந்த தாக்கம் இருக்காது. அதனால அந்த இன்டெலிஜென்ஸுக்கு அந்த தரவுல இருந்து அது போகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம பார்க்க போகக்கூடியது, இதுக்கு பேர் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க வந்து இது வந்து ஏதோ புதுசு இல்லை. அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து நம்ம தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த வந்து பேப்பர் கிளிப் மேக்சிமைசர்ன்ற இந்த நிக் போஸ்ட்ராம் கண்டுபிடிச்ச இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னு எடுத்துக்குவோம்.
அதுகிட்ட போயிட்டு நீ வந்து குண்டூசி செய்யன்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது குண்டூசியில வந்து செய்யற அந்த கட்டளையை கொடுத்துட்டீங்க, அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டி குண்டூசியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு வந்து அதுக்கான மூலப்பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க உடம்புல தான் அது இருக்குன்னு முடிவு பண்ணுச்சுன்னா அதுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது. உங்க பொண்ணு அதை எடுத்து அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து தார்மீகம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி, 1956 வந்து நம்ம என்ன பண்ணோம்? மனிதனை மாதிரியே சிந்திக்கக்கூடிய அறிவையும் மனித மொழியை புரிஞ்சுக்கக்கூடிய மனிதனை விட மிஞ்சிய ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு மிஷினை நம்ம படைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில் ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பல இடங்களை தாண்டி வந்திருக்கு. நான் என் கண்கூடா வந்து கோவிட் அப்ப நானே அந்த டீம்ல இருந்து வேலை செஞ்சதுனால அது நோய்களை வந்து ஜெயிக்கக்கூடிய விஷயம் வந்து அளப்பரியது. இப்போ வந்து அனிமானந்தகுமார் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச நியூரல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸை வந்து கணக்கிடக்கூடிய ஒரு இடங்களை நோக்கி போயிட்டு. ஆனா இது வந்து ஒரு ஒலிக்கீற்றா இல்ல ஒரு அச்சுறுத்தும் நம்மள மாதிரியே நம்மளுக்கு இருக்கக்கூடிய டார்க் சைடா அது ஒரு நிழலான்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து யாரோ யார்கிட்டயோலாம் இல்லை, இது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. இது எல்லாரையும் நம்ம எல்லாருமே இணைஞ்சு எழுதுறது தான். இப்போ வந்து இது நாம எடுக்கக்கூடிய கவர்னன்ஸ் முடிவுல இருந்து மொத்தமா நாம எடுக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இருந்து மட்டும்தான் இந்த அனுமானம் போக போதே தவிர்த்து இது வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் முடிஞ்சிடாது. இதுதான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சது. இப்போ நான் கேள்விக்குள்ள போகணும். போகலாமா நக்கீரன்? இல்ல நேரம் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கு நேரம். கேள்விகளை எடுத்துக்கொள்வோம். ஓகே. அதோட நீங்க நேரடியா கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா தயவு செய்து கையை தூக்குனீங்க என்றால் நான் உங்களையும் நினைச்சுக்கொள்ளலாம். எங்க விட்டு நீங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ ஓகே. அசித் தி டாக்டர் பட் நாட். நான் ஆன்சர்ட்ல இருந்து வரேன், அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு வரேன். ஓப்பன்ல இப்போ அப்படியே இருக்கட்டும். நாட் ரீப்ளேசிங் தி டாக்டர். உண்மைதான். இது வந்து எப்படி யோசிச்சிருங்களேன், எல்லா துறையிலையும் வந்து ஏன் வந்து நம்மளால 100 மெடிக்கல் காலேஜ் கட்டி டாக்டர்ஸ் உருவாக்கிட முடியாதானா அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் சோசியல் டைனமிக்ஸ்ல. ஸோ அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம இருந்தப்ப இப்போ வந்து கிராமங்கள்ல வந்து இப்போ என்னோட டீம்ல வந்து மெட்ஜம்மா சேலஞ்சுன்னு ஒன்று வந்துச்சு. அதுல வந்து என்னோட நண்பர் ஒருத்தவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு செயலி மூலயமா அங்க இருக்கக்கூடியவங்க அந்த நோய்களை கண்டறிச்சு அதுக்கு இது பண்ற மாதிரியான ஒரு இது எழுதியிருந்தார். அது வந்து என் டிவைஸ்லயே ரன் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும். இஃப் வி ஷேர் அவர் பர்சனல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் டு ஏ அனாலிசிஸ் வில் இட்ஸ் இல்லை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை எடுத்து பயன்படுத்த மாட்டோம்னு தான் சொல்றோம். இப்போ நீங்க எந்த ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை பத்தி கேட்டீங்கன்னாலும் அது பதில் சொல்லுது. எல்லா குவாண்டம் மெக்கானிக்ஸ் புத்தகத்தையும் வந்து காசு கொடுத்து வாங்கி தான் அவங்க ட்ரெயின் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ ஒரு இது இருக்கு, நம்ம கிட்ட இருந்து டேட்டாவை திருடி அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து டிஸ்டில் பண்ணி நாலேஜ் எடுத்து நாலேஜ் டிஸ்டிலிங் ஒன்று இருக்கு, அது மூலயமா தான் இந்த டீப் சீக் இது எல்லாமே நடந்தது. ஸோ இட் இஸ் நாட் சேஃப் டு கிவ் யுவர் பர்சனல் ரிப்போர்ட்ஸ். போதிய வகையில உங்களோட புகைப்படங்களை தரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது பின்னாடி வரக்கூடியது. இது ஸ்ரீனியே சொல்லியிருக்காரு சைபர் செக்யூரிட்டி ஆக்சுவலாக இருக்குமான்றது. அது நான் லாஸ்டா சொன்ன மாதிரி தான், நம்ம கையில தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹேட்டா இருக்கட்டும் ஒயிட் ஹேட்டா இருக்கட்டும் அது அவங்களோட பார்வையில இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. மனிதன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஏஐ கேள்வியின் தொகுப்பை வைத்து மனிதன் அடுத்த கேள்வி என்ன வரும் என்ன கண்டுபிடிக்க இது கொஞ்சம் சோஷியல் சென்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஒரு கேள்வி முடியறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லும். அதுக்கான காரணம் என்னன்னா இதைதான் நீங்க சொல்ல போறீங்கன்ட்டு ஓரளவுக்கு அது கணிச்சு பேசக்கூடிய ஒரு இதுதான். அத மைண்ட் ரீடிங் எல்லாம் சொல்ல வேணாம், நக்கீரன் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு இதுதான். இப்போ என் நண்பர் கூட நான் பேச போறேன் அப்படின்னா என் நண்பருக்கு என்ன விருப்பம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுவே ஒரு புதிய ஒரு ஆள்கிட்ட பேசுறேன்னா நான் குறுக்கல வந்து நான் நடுவில் போயிட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். முழுமையா லிசன் பண்ணி அந்த இது வந்துட்டு அப்புறம் தான் பேசணும். அந்த கான்டாக்ட் செட் ஆனா மட்டும்தான். அது மைண்ட் ரீடிங் கிடையாது, கான்டாக்ட் அவேரா நம்ம பேசக்கூடியது. ஓப்பன்ல எங்க வரைக்கும் விட்டோன்றது யாராவது சொல்ல முடியும்? நினைக்கிறேன்
ஓகே கொக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல பாலாஜில ஓகே இருந்து தொடங்குனீங்கன்னா சரி. பாலாஜில இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ரீவிசிட் அண்ட் டீப் ரூல் பேஸ்ட் இது எல்லாமே முழுசா வரப்போகுது. இது வெறும் ஒரு ட்ரைலர் மாதிரி மட்டும்தான். ஈவெண்ட் இன் ஈரான் பீப்புள் வேர் கில் யூ டு யா ஓகே. ஜிபிஎஸ் இஸ் நாட் சிமிலர் டு ஏஜே. அதை வந்து ஏஜேன்னு யாருமே தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை மாற்றுங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் என்ன தமிழ்னே கூப்பிடலாம், சார் என்ற வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. இஸ் ஜிபிஎஸ் சிமிலர் டு ஏஜேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இல்லை. கற்றுக்கொண்டால் அந்த தேவையற்ற தகவலை யாரிடமிருந்து எவ்வாறு நீக்குவது? தேவையற்ற தகவல்னு ஒன்று இருக்கான்றது என்னோட ஒரு கேள்வி. இப்போ இன்டர்நெட்டில் எடுத்தீங்கன்னா எல்லா வகையான டேட்டாஸும் இருக்கு. ஆனால் தேவையற்ற அது கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை பயனான நான் என் கன்சியூமருக்கு வந்து போய் சேரணுமா இல்லையான்றதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். எது தேவையான டேட்டா எது தேவையில்லாத டேட்டான்றத பிரிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அது இது சூழ்நிலையை சேர்ந்தது. இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இங்கிலீஷ் வந்து ஊறப்பட்டது இருக்கும். இப்போ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலையோ மாற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன் தள்ளப்படுறோம்னா, ஒரு மூவி ரிவ்யூவோ இல்லை ஒரு கடையை பற்றியான ரிவ்யூவோ அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதை பற்றியான சென்டிமெண்ட்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணோம்னா அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா புது தனித்துவமாக இருக்கும். தலைவரே பட்டையை கீழ்ச்சிட்டீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த படத்தை வந்து 3 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கலாம்னு சொன்னால், முதல்ல சொன்ன இந்த 2 வார்த்தைகளை கேட்டோம்னா ஏதோ படம் பிரம்மாண்டமாக இருந்த மாதிரினா 3 நிமிஷத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அதுலன்ற வார்த்தைகள் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அது பயனற்ற தரவா இல்லையான்றதை நாம் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதுல கேள்வியில தமிழ்ல ஆக்சுவல் டேட்டா அல்லது உண்மையான தகவலை பிழையான தகவல் இருந்து பிரிக்க வேணுமா என்ற கேள்வியும் இருக்கலாம் இல்லையா? அது முடியுமா? அது ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எல்எல்எம் ஹாலுசினேஷன்ஸை பத்தி. வை டு எல்எல்எம் வந்து ஐ டோன்ட் நோன்னு வார்த்தையே சொல்ல மாட்டேங்குதுன்ட்டு அதை சொல்ல வைக்கலாம். சொல்ல வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ அது வந்து ஃபேக்சுவலாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த இடத்துல இருந்து வரணும். அதில் வந்த ஒரு மாற்றமைப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், ரேக் மாதிரியான கட்டமைப்பு, இது எல்லாமே. இப்போ எல்எல்எம் வந்து டேட்டாவை சர்ச் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது ப்ராபபிலிஸ்டிக்காக வார்த்தைகள் எல்லாம் போடுது. இப்போ தமிழ் மொழி டேஷ் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று தோணி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பழமையானதுன்னு தோணி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு தொன்மையானதுன்னு தோணி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து எளிமையானதுன்னு தோணி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து கடினமானதுன்னு தோணும். இப்போ இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புறது மட்டும்தான் இந்த இதோட வேலையை தவிர்த்து அதுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம அப்படி பார்க்க வேணும். இப்போ வந்து ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் டேட்டாவில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ 1956 வந்து டார்மவுத் மாநாடு நடந்ததுக்கு பதிலாக 2076 நடக்குது நம்ம அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. டார்மவுத் மாநாட்டோட ஃபேக்சுவல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கரெக்ட்னஸை குகிரண்டாக நம்மளால சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுக்கணும்னா அதுக்கான தரவு இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இந்த செட்டு இருந்து தான் ஆகணும். உண்மையான இது இருக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் டேட்டாஸ் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில் இருக்கிறோம்னா கவர்மெண்ட் டேட்டாஸை வந்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது தலையவே சொல்லலாம். என்னன்னா யார் வேணாலும் எது வேணா சொல்லலாம். அந்த தரவை வச்சு தானே நம்ம வாதாடுறோம். அது மாதிரி தான் தரவு வச்சு மட்டும்தான் நம்ம பேச முடியும். கோபிநாத்தோட கேள்விக்கு நான் வரேன். யாரோ கை தூக்கி இருந்தீங்க, என் பேரே உங்களோட இதுலயும் இருக்கு. நீங்க வந்து அன்மியூட் பண்ணி உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே. ஏஐ வச்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து பயன்படுத்துறாரு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ண. ஆனால் அது வந்து பர்சனல் ரிஸ்க்கை சார்ந்தது. எனக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பெரிய தூரம். எனக்கு வந்து அது பரிச்சயம் இல்லாத ஒரு ஏரியா. அது வேணா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக நான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவேனே தவிர்த்து அதை தாண்டி எனக்கு அதில் பரிச்சயம் இல்லை. அதில் ப்ராஃபிட் வருதா இல்லையான்றத ரெடிட் மாதிரி தளங்களில் நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏஐ பண்ணக்கூடிய தப்புக்கள்லாம் யார் பொறுப்பு? அந்த ஏஐயை இப்போ என்னோட முடிவு என்னன்னா, அந்த ஏஐயை லான்ச் பண்ணக்கூடிய உங்களோட பிரச்சனை. அதை அதுக்கு பயன்படுத்தணுமா இல்லையான்ற கேள்வியை நீங்க தான் எடுக்கணும். அதனால அதை கவனமா செய்யறது நல்லது. அடாப்ஷன் ஆவாங்க ஐடி ப்ரோசஸிங். ஹவு டு யூ திங்க் பீப்புள்? ஓகே, ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கு.
how do you think people can survive and adapt here? இது ஒரு பெரிய டிபேட். எல்லாருமே இந்த சூறாவளியிலிருந்து தப்பிக்க போறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்மையா சொல்லணும்னா இல்லை. எல்லாருக்குமான வேலை இருக்கானா இல்லை. ஆனா நீங்க வந்து அதுக்கான மாற்றா வேற ஒன்று யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏஐ வந்து ஹியூமன் இன் தி லூப் இல்லாம வேலை செய்ய போறது இல்லை. என்னதான் ஏஜென்ட்ஸ் வேலை செஞ்சாலும் ஆடிட்னு ஒன்று இருக்கு ஐடியில். அந்த ஆடிட்டை தாண்டணும்னா ஹியூமன் இருந்து தான் ஆகணும். அந்த ஹியூமன் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸா நீங்க இருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியா நான் பார்க்குறேன். Okay. Can AI work as a technical assistant for subject matter experts? Is that a good added advantage? Is that in future people can create their own personal models? Okay. இது 2-3 கேள்வி. Can I work AI work as a technical assistant for subject matter experts? ஆப்வியஸா டெக்னிக்கல் அசிஸ்டண்டா. ஆனா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு அது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு. அதுக்கான ஒரு வெல் பில்ட் சிஸ்டம்ஸை யூஸ் பண்றது நல்லது. ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா பயன்படுத்துறது வந்து பேராபத்தா தான் பார்க்குறேன். நீங்க போயிட்டு என்ன வேணா கேட்கலாம் ஏஐ கிட்ட, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அதை வேலிடேட் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ன்றவருக்கு வந்து அது வேற ஒன்று. இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி வந்து வேற, அதை நான் மாத்தி சொல்றேன். அவர் சொன்னது வந்து உண்மை. காளீஸ்வரர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்குமானா ஆப்வியஸா. ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு இருக்கக்கூடிய டோக்கன் பர்னிங், அதுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி பார்க்கக்கூடியது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜை தான் பார்க்குறேன் காளீஸ்வரர். இப்போ எங்க கூட பயணிக்கிற இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். முன்னாடி 1 மாசம் ஆன வேலைகள் 1 வாரங்கள்ல என்னால் செய்ய முடியுதுன்னு நான் சொல்லலாம். ஆனா அது ஒழுங்கா செய்ய முடியுதா, அது வந்து இதுவா, அதுக்கு வந்து இன்னும் நாட்கள் இருக்கு. அதை பத்தி பேசலாம். இப்போ ஓன் பர்சனல் மாடல்ஸ்ன்ற வார்த்தை வந்து எங்க இருந்து நம்ம கேட்கிறோம். இப்போ மாடல்ன்ற பிரச்சனையே இங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்கிட்ட ஒரு தரவு இருக்கு, நம்ம ஃபைன் டியூன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி போவோம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செஷன்கள்லாம் அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு அதை இது பண்ண விரும்பல. திலீப் குமார் யாரோ கை தூக்குனீங்க, ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. செல்வகுமார் நன்றி. இல்லை காப்பிரைட்லாம் இல்லைங்க. நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் HTML எழுதுனா, அதனால என்னோட வெப்சைட்டில் வச்சுருக்கேன். நான் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அங்கே டவுன்லோடபுளாக வச்சிருக்கேன். உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி. என்னோட வெப்சைட்டில் எதுவுமே காப்பிரைட்டட் இல்லை. பைத்தான் புக் இருக்குது, நம்பை புக் இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் ஒரு சில புத்தகங்கள்லாம் அந்த இடத்துல வரும், நான் வைக்கிறேன். ஒரு சிலது வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக வச்சாலும் போய் சேர மாட்டேங்குதுன்ட்டு பப்ளிஷர்கிட்டையும் போயிருக்கு. ரெண்டும் கலந்து வரும். ரெண்டுத்தையும் பார்க்கலாம். யாரோ கை தூக்குனீங்க, கை தூக்கி உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. தமிழ்ல மேபி ஒரு ஸ்மால் ப்ரிவியூ அப்கமிங் செஷன்ஸ் பத்தி மேபி ஓகே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செய்யறிவுன்னு நம்ம பேசணும். ஏஐனா என்ன, எல்லாத்தையும் ஏஐயா பார்க்க கூடாது. இப்போ மெஷின் லேர்னிங் வந்து ஒரு ஏஐக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது, அதுக்குள்ள இருக்கக்கூடியது டீப் லேர்னிங், அதுக்குள்ள இருக்கக்கூடியது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ இதுக்கான ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோட நோக்கத்தை, எல்எல்எம்ஸோட நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பற்றி பார்ப்போம். மெஷின் லேர்னிங்கில் ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோட பிகினர் லெவல் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறத விட மீடியம், ஒரு நான் அட்வான்ஸ் லெவல் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பயே நம்ம அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடை பார்த்து எதுவும் பண்ண போகிறதில்ல. இதோட இது போக்கு. இந்த சதீஷ் உங்களோட ஓகே, சதீஷோட முடிச்சு திருப்பி நான் அடுத்த இதுக்கு வரேன். கேன் ஜாவா டெவலப்பர் ஈஸிலி லேர்ன் பைத்தான்? அந்த கேள்வியில வந்து ஒரு இது நீங்க லேர்ன் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு உங்களோட ப்ரோக்ராமேட்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று வந்துருக்கும்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே நீங்க எழுதுங்க, பைத்தான்ல எழுத சொல்லுங்க, அது பயன்படும். அதை நீங்க வந்து வச்சே நீங்க வேலை செய்யுங்க. இது பைத்தானை புரிஞ்சிக்கலாம். எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, ஏஐ கிட்ட வந்து நான் இந்த கோடை ஜாவால, நான் ஜாவான் பயனால எனக்கு வந்து ஜாவா தான் தெரியும், இந்த பைத்தான் கூட எனக்கு அது மாதிரி சொல்லித்தா அப்படின்னு கேட்டு பயணிச்சிங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை கத்துக்கிட்டு தான் வேலை செய்யணும்னு இனிமேட்டு யாருமே இறங்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
இப்போ இதெல்லாம் இருக்கும். கொலாப் நோட் புக்ஸ் வந்து ஷேர் பண்ணுருவேன். எல்லாமே வெப்சைட்ஸில் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போய் அக்சஸ் பண்ணிங்க. இனிமேட்டு டிஸ்கார்ட் கூட்டத்தில் அங்கே வந்து கொஸ்டின்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. எங்கே நீங்கள் கேட்க தவறுனதோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த இடத்துல போயிட்டு கேட்கலாம். அங்கே கேளுங்க. நான் அதுக்கு வந்து நானும் என்னோட நண்பர்களும் நீங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பதில் சொல்ல போகிறோம். இங்கே எல்லாருமே வந்து இதெல்லாம் கிடையாது. நான் மட்டும்தான் பதில் சொல்லணும்னு கிடையாது. யார் வேணாலும் பதில் சொல்லலாம், எல்லாமே பேசலாம். அது வந்து ஆனால் கண்ணியத்தோட பேசுறதும் மற்றவங்களோட வியூ பாயிண்ட்டை வந்து அவங்களோட காயப்படுத்தாம பேச வேண்டியது மட்டும்தான் தார்மீகமா நான் கருதுறேன். வேற எதுவும் இல்லை. எனி பேசிக் ப்ரிப்பரேஷன் நீடட் ஃபார் தி நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டிங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி என்ன பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சால் வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் பேசும்போது கனெக்ஷன்ஸ் வந்து பெட்டராக கிரியேட் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். ஐ சி ஓப்பன் கிளாட் வெப்சைட் இஸ் நான் தமிழரசன்.ioன்ட்டு நீங்கள் நான் இந்த இது முடிச்சதும் போட்டுறேன் நான். வேற வந்து பார்த்தீங்கன்னா முல்லை கேட்டிருக்கிறதுக்கு அதுக்கு யாருக்காவது பதில் போட்டுருங்க. நக்கீரன் நல்லது. I see a open claw kind of agents has become an assistant and it will impact the number of humans needed to validate as well. This may increase unemployability more. Even novice prompter will go out of jobs. How do you see people will have to be ready for this uncertain job market as well as okay ஓப்பன் கிளா வந்து பார்த்தீங்கன்னா பிளே ரைட் மேலே எழுதப்பட்ட ஒரு ஏஜென்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்கில்ஸை பெற்று இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ துறையில் நான் வந்து கோடிங் தெரிஞ்சு உள்ளார வந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உள்ளார வரும்போது என்னோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக தான் நான் வந்தேன். எனக்கு வந்து ஐம் அ தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஹூ யூஸ் ஏஐ as a tool. ஸோ உங்களோட துறை சார்ந்த அறிவு, இப்போ கிளினிக்கல் ட்ரையலில் வேலை செய்கிறீங்களா, அதை பற்றியான அறிவு அதிகமாக இருக்கணும். இப்போ வெறும் கோட் பண்ணுறது மட்டுமே நாலேஜாக இல்லாமல் நம்ம அந்த சப்ஜெக்டை நோக்கி நம்மளோட டொமைன் நோக்கி போக வேண்டிய தேவைப்படுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இனிமேட்டு வந்து பழைய அப்ஸ்கில் கிடையாது. பழைய அப்ஸ்கில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. வந்து எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் கூட பேசும்போது நாங்கள் ஜாவாலே பயணிச்சிட்டோம், பைத்தானை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் பைத்தான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்ஸ்கில் வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே நடக்க வேண்டிய அப்ஸ்கில் என்னன்னா, நான் காலேஜில் படித்தேன், எனக்கு அதோட முடிஞ்சு போச்சுன்னு மூட்டை கட்டின அந்த விஷயங்களெல்லாம் வந்து அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம பைய திருப்பி அழித்து எல்லாரும் வந்து புத்தகத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ள போகிறோம். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறுறது மட்டும்தான் இந்த ஜாப் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கான வழியாக நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் வழின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். Voter IDs correction, they used humans for collecting the data, validation, fact checking, in which area AI can be used to do faster. Okay. Okay. In recent voter ID-ல வந்து இது வந்து OCR இது என்னை விட வந்து ஸ்ரீனி டீம் வந்து கனியம் டீம் வந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. கரெக்ஷனுக்கு வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்ற ஏரியா வந்து தமிழை வந்து பேச போகிறோம்னா ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, எல்எல்எம்ங்களுக்கு வந்து தமிழ் வந்து பேச தெரிகிற அளவுக்கு வந்து இன்னும் அது காஸ்ட்லியான ப்ராப்ளமாக இருக்கு. நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஓட்டர் ஐடி இந்த கரெக்ஷனை வந்து செய்யறதுக்கு 2 இது போதும். கரெக்ஷன் ஸ்லிப்ஸ், அந்த ஓட்டர் ஐடி, இதை வச்சு என்னால் செஞ்சிட முடியும்னு நான் கிளைம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆக போகிற செலவு வந்து மலையளவு இருக்கும். அதனால நம்ம வந்து இன்னும் தமிழை வந்து பயணிக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி பேசுவோம். தமிழில் தமிழ் பற்றி முயற்சி பாராட்டுகள். நன்றி ஜவ். இஸ் இட் ரைட் அப்ரோச் ஃபார் ஃபேங் கம்பெனிஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் 0 எம்ப்ளாயிஸ்? அவங்க யாரும் அதை நோக்கி போக மாட்டாங்க. இப்போ ஃபேங் கம்பெனிஸ்ன்னு எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிஸ். இப்போ கிளாட் எடுத்துக்கோங்க. கிளாட் கம்பெனியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆந்த்ரோபிக்கில் இருக்கிறவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. இது வந்து நீங்கள் வந்து மேனேஜர் ரோலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய இடங்கள்ல இருக்கீங்கன்னா இது தார்மீகமாக உங்கள் கையில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எந்த இடங்கள்ல வந்து ஏஜென்ட்ஸ் வேலை செய்யணும், எந்த இடங்கள்ல ஏஜென்ட்ஸ் தேவையில்லைன்றதை வந்து முடிவு பண்ண வேண்டிய இடங்கள்ல நாம் இருக்கோம். அது இருக்குன்றதுக்காகவே அதை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்துறது வந்து இது இல்லை.
நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். எத்தனை கம்பெனிக்கு வந்து இது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, இல்லை இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் யாராவது இல்லை இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து 40% செலவை இது வந்து குறைச்சி எங்களுக்கு வந்து வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அப்போ இதை பற்றி பயப்படலாம். இன்னும் அந்த இடத்துக்கு வந்ததாலாம் தெரியல. 40% செலவு வேணா கூடி இருக்கு என்னோட பார்வையில். இது வந்து ஒரு தனி மனித பார்வையில், இதுல இருந்து கிடையாது. வேற ஏதாவது ஏஐ ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்? ஓகே, இருக்குங்க. மாடல் டூல்ஸ் இதை வந்து நீங்கள் டிஸ்கார்டில் கேளுங்க இந்த கேள்வியை. நான் எடுத்து போடுறேன். ரெஸ்பான்சஸை வேலிடேட் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் இருக்குது சுரேந்தர், அதை நான் எடுத்து போடுறேன். நீங்கள் அங்கே கேளுங்க, நான் இது பண்ணுறேன். ஏஐ ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல், ஐ சி தேர் ஆர் சோ மெனி லேர்னிங் டைரக்ஷன்ஸ் ஆன்லைன். ஓகே, ஓகேங்க. பிரச்சனை வந்து ப்ரொகாசினேஷன், தள்ளி தள்ளி போடுறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 months வந்து நியர் ஃபியூச்சரில் வந்து ஏஐ இன்ஜினியராக ஆகணும்னா, கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா களத்தில் இறங்கி அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு விளையாடணும். அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆனுக்கு இறங்குறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. அப்போது ஹேண்ட்ஸ் ஆனுக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? வேணும்னா நான் மெட்டீரியல்ஸாக பேசக்கூடியது என்னோட புத்தகத்தை தரேன். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. கனியம்ல வந்து நித்யா எழுதின நூல்கள், இது மாதிரியான நிறைய இது இருக்குது. நிறையா பதிவுகள்லாம் இருக்குது, பிளாக்ஸ்லாம் இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. சொல்லுங்க. தமிழ் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு 10 minutes ஓவர் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஆனால் சில கேள்விகளை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் மேலதிக கேள்விகளை நீங்கள் டிஸ்கவுட்ல தொடர்ந்து கேளுங்க. ஆனால் நாங்கள் ஆஃபிஷியலி முடிச்சுக்கொள்வோம். கிளாஸ் இஸ் டன். 1-2 கேள்வி எல்லாம் வேணும்னா நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை முடிச்சுக்கொள்வோம். ஸோ மீனா கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதான் நக்கீரன் சொன்ன மாதிரி இதை டிஸ்கார்டில் பேசுவோம். ஏஐ இன்ஜினியரிங் சிப்பியனோட வந்து படிச்சிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் புக் ஏதாவது ஒன்று கையில் வச்சு போகணும். ஜிபிஎஸ் இஸ் ஸ்டில் நியூஸ் ஆன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஜென்ரல் ப்ராப்ளம் சால்வர்ஸ் ஆர் ஸ்டில் இன் நியூஸ். இஃபெல்ஸ் எழுதுனீங்கனாலே அது ஜென்ரல் ப்ராப்ளம் சால்வர் தான். நம்ம கோட்களில் அதுதான் இருக்குது. ரஞ்சித், இந்த கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி. குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் ஏஐ டுகெதர், இதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகே, 2 விஷயங்கள். எல்லாரோட மெயிலுக்கும் டிஸ்கார்ட் லிங்க்கும் திருப்பி என்னோட இதுவும் வந்து சேரும். நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதை எடுத்து போட்டாலும் எப்படியா இருந்தாலும் அது தவறிடும். நாலேஜ் ஆர் அவர் நீட் ஃபார் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை சொல்லித்தாங்க. எல்லாமே அடிப்படைகள் தான் தேவை. அடிப்படையை ஸ்கிப் பண்ண வேணாம் பள்ளிகளில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு அடிப்படையை தாண்ட வேணாம். பைத்தான் தான் ஏஐ எழுதுது, அதனால நான் ஏன் பைத்தானை புரிஞ்சுக்கணும்னா, அதில் தவறு நடக்கும்போது அது சரியா பண்ணுதா இல்லை தவறா பண்ணுதான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால தயவு செஞ்சு அடிப்படைகளை ஸ்கூலில் சொல்லித்தாங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பேசுது, அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்ட் எப்படி நடக்குது, மெஷின் லாங்குவேஜும் நாம் பார்க்கக்கூடிய இன்டர்பிரட்டர் கம்பைலர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் தெரியும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது கேன் ஏஐ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அண்ட் சக்சீட் இன் எக்ஸாம்ஸ்? இட் கேன். அதுக்கு ஒரு பெரிய நோக்கமும் இருக்கு. அது வந்து ஆனால் பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்த அனைவருக்கும் என்னோட நன்றிகள். நாம் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து திருப்பி பயணிப்போம். நான் நக்கீரனோட சேர்ந்து உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் லிங்க்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். நாம் வந்து பயணிப்போம். நன்றி எல்லாருக்கும். அடுத்த கிழமை தொடருவோம். நன்றி.